குரல் FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் ரியா அவர்கள் எழுதிய முள்ளோடுதான் முத்தங்களா நாவலின் 2ஆம் பாகத்தின் 4வது எபிசோட். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. அதே போல முதல் 3 எபிசோட் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மேம்க்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. அவ என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல கிருஷ்ணா. காரில் அமர்ந்து கொண்டு புலம்பியபடி வந்தவளை சின்ன சிரிப்புடன் பார்த்தான் பாலா. பார்க்க நல்ல ஜோடியா தான் இருக்காங்க, அப்புறம் ஏன் 2 பேரும் இப்படி? பதில் வேண்டி அவன் முகத்தை ஆக்ஷியா பார்க்க சொல்லலாமா வேண்டாமா என்ற யோசனையில் இருந்தான் அவன். நோக்கி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கோ, எனக்கு மண்ட காயிறது. கண்களை சுருக்கி அவள் கேட்க, வாழ்க்கையை எல்லாரையும் அழகாவே மீட் பண்ண வச்சிடாத மாமி லேசான விரக்தியுடன் அவன் சொல்லவும் புருவம் சுருக்கினாள் அக்ஷயா. என்ன சொல்றேள்? நேக்கு புரியல. ஹர்ஷாக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ பேர் சாரா என்கவும் மகாமேம் பேபி நேம் கூட சாராதான் என கத்த. ஏண்டி கத்துற? சொல்றத மட்டும் கேளு என்றவன் மொத்த கதையையும் அவளிடம் சொல்லி முடிக்க அதிர்ச்சியின் உச்சத்தில் அமர்ந்து இருந்தாள் நம் மாமி. என்ன இதெல்லாம்? பகவானே, என் மகன்யமேம் இவ்ளோ கொடுமையை அனுபவிச்சாளா? விட்டால் அழுது விடுவது போல் அவள் மேலே பார்த்து கேட்கவும், அலுப்புடன் இருபுறமும் தலையை ஆட்டிய பாலா அமைதியாக வர, அக்ஷயாவோ விடாமல் இறைவனையும் ஹர்ஷாவையும் சாடிக்கொண்டே வந்தாள். பொறுத்து பார்த்தவன் ஒரு அளவிற்கு மேல் முடியாமல், எம்மா மாமி போதும் நிறுத்து, இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போன கதை, எவ்வளோதான் புலம்போ என்று கேட்டுட. நோக்கி, என்ன நான் புலம்புனா? அவ எனக்கு அக்கா மாதிரி. அவ வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவ எப்பவும் ஒரு மாதிரி கோபமாவே இருப்பா. நான் யோசிச்சிருக்கேன், கொஞ்சம் நார்மலா இருக்கலாமே, ஏன் கோபமாவே இருக்கான்னு. இப்பதான் எனக்கு புரியுது, பாஸ்ட் லைஃப்ல இவ்ளோ அஃபெக்ட் ஆகியிருக்கா. அதான் ஒரு இறுக்கத்தோடவே இருந்திருக்கா. தெரியாத ஆளா அந்த ஹர்ஷா இருந்தா நான் சாபம் விட்டுருப்பேன். தெரிஞ்ச அவளா போயிட்டா, அதனால சும்மா விடுறேன். சரி, ஓகே மாமி, ரிலாக்ஸ். ஹர்ஷா ஏற்கனவே நிறைய பட்டுட்டான், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். அவன் லைஃப்ல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். என்ன சந்தோஷமா இருக்கட்டும்? அவ பண்ணதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வாங்கினா? இப்போ ஃப்ரீயா இருக்கிறதுக்கு. மகாவை விட்டு பிரிஞ்சு இருந்ததே பெரிய பனிஷ்மெண்ட் தான் மாமி. அது பனிஷ்மெண்ட் எல்லாம் இல்ல. உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு போனாதான் மாமி உனக்கு அதோட வலி தெரியும். பெருமூச்சுடன் கூறியவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வர அக்ஷயாவும் அவன் கூறியதில் ஒரு மாதிரி ஆகிவிட அவளும் வேடிக்கை பார்த்தபடி வந்தாள். அவளின் வீடு வந்ததும் பாலா வண்டியை நிறுத்திவிட அவனை திரும்பியும் பாராமல் இறங்கி சென்று விட்டாள் அக்ஷயா. என்னைய டாக்ஸி டிரைவர்னு நினைச்சிட்டாலோ, திரும்பி கூட பார்க்காம போறா என முணுமுணுத்தபடி வண்டியை எடுத்தான் பாலா. வீட்டிற்குள் நுழைந்த அக்ஷயாவிற்கோ மனம் முழுதும் மகாவின் நினைவே. மேலோட்டமாகத்தான் பாலா கூறியிருந்தான், ஆனால் அதுவே அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹர்ஷாவின் வீடு. மச்சான், சாரா ஆரவ் அவ்வளோ கியூட்டா இருந்தாங்கடா. ஒரு வாட்டி கூட என் கண்ணுல நீ அவங்கள காட்டவே இல்லை. நீ மட்டும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. குற்றச்சாட்டாக நிரவ் சொல்லவும் அவனை முறைத்து வைத்தான் தேவ். ஏண்டா, அவங்க 2 பேரும் மஹியோட குழந்தைங்கன்னு தெரிஞ்சாடா நான் பழகினேன். யாருன்னே தெரியாம தான் நான் அவங்க கூட பேசிட்டே இருந்தேன். நேத்து தான் தெரிஞ்சது அவங்க மஹியோட பேபிஸ்ன்னு. ஆனா எப்படி அவளுக்கு குழந்தைங்க? புருவம் எடுங்க கேட்டான் சாஹில். அவ அடாப்ட் பண்ணான்னு ஸ்ருதி சொன்னா. அடாப்டா? நம்புற மாதிரியே இல்லையே மச்சான். உனக்கும் மகாக்கும் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அவங்க இருந்தாங்க. சாரா அப்படியே மகா மாதிரி இருக்கான்னு நீ சொன்னல, ஆரவ் அப்படியே உன்ன மாதிரியே இருக்காண்டா. உனக்கு அது தெரியலையா என்றவனை புருவம் எடுங்க பார்த்தான். ஹர்ஷா, என்னடா சொல்ற? சாஹில், ஆமா ஹர்ஷா மச்சான், ஆரவ் அப்படியே உங்கள மாதிரி தான் இருந்தான். ஹர்ஷா, ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. யோசனையோடே அவன் சொல்ல, நிரல், மேபி உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவன் உன்ன மாதிரிதான் இருந்தான். உன்ன மாதிரியே ரொம்ப பொறுமையா ஸ்வீட்டா நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருந்தான். ஆனா அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னு நீ சொல்றதான் என்னால நம்பவே முடியல. ஹர்ஷா, இல்லடா, அவங்க ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லணும்? மஹி அடாப்ட் தான் பண்ணிருப்பா, எனக்கு தெரியும். நிரல், எப்படிடா சொல்ற? எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல மச்சான். ஏதாவது நடந்தாதான பேபிக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கும். நான் அவளை விட்டு அமெரிக்கா போயிட்டேன். 3 மாசம் கழிச்சுதான் வந்தேன். நான் வந்ததும் அவ போயிட்டா. அப்புறம் எப்படி எங்களுக்குள்ள ஏதாவது ஆகி இருக்கும்? அவ அடாப்ட் தான் பண்ணிருக்கா.
உறுதியான குரலில் ஹர்ஷா சொல்ல நிரவ் சாஹிலும் அவன் கூறியதில் உள்ள உண்மை உணர்ந்து சரி என்றனர். மகாவீடு. சித்திமா, இன்னைக்கு வீட்டுக்கு சாஹில் மாமா, நிரவ் சித்தப்பா எல்லாம் வந்தாங்க தெரியுமா? உண்ணும் போது ஆரவ் சொல்லவும் ஓ என்றாள் ஸ்ருதி. யார் வந்தால் என்ன, போனால் என்ன என்ற மனநிலையில் தான் இருந்தாள் அவள். மம்மா ஒன்னு சொன்னாங்க சித்திமா, அது உண்மையா? என்னடி சொன்னாங்க? நிரவ் சித்தப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே என்றதும் அதிர்ந்து போனவள், என்னது என கத்தி இருக்க மகா அவளை கேள்வியாக பார்த்து வைத்தாள். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஆர்வமாக அவள் கேட்க, அவர் சிரிச்சாரு சித்திமா என்றான் ஆரவ். அவன் ஏன் சிரிக்க வேண்டும்? அவனுக்கு தான் ஆள் இருக்கிறதே. சரி, அக்காவின் மனம் வருந்தக் கூடாது என்று சிரித்து இருப்பான் என அவளே நினைத்து கொண்டாள். அந்த தம்பி இன்னும் அப்படியே இருக்கு ஸ்ருதி. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வீட்டுக்கு வரும்போது எல்லாம் அப்பாவை செக் பண்ணுவார்ல, இன்னைக்கும் அதே தாண்டி பண்ணாரு. காலம்தான் மாறுது, மனுஷங்களோட குணம் எல்லாம் மாறுறதே இல்லை. மனம் நிறைந்த புன்னகையுடன் அவர் சொல்ல ஸ்ருதிக்கு அவனை எண்ணி பெருமையாக இருந்தது. அடுத்த நாள், என்னடி உன் மூஞ்சில ஏதோ ஒரு தெளிவு இருக்கு? மருத்துவமனைக்குள் நுழைந்ததுமே ஸ்ருதியிடம் ஷாலினி கேட்க, அப்படியா என்றாள் அவள். ஆமா ஸ்ருதி, என்ன ஏதாவது குட் நியூஸா? என்னடி குட் நியூஸ்? அதெல்லாம் ஏதும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சரி, பிரேக்ல பார்க்கலாம் போ என்றவள் நிரவின் அறையை நோக்கி செல்ல அவள் நுழைந்ததும் அவனின் முகம் மலர்ச்சி அடைந்தது. எப்பொழுதும் அவளை காணும் போதெல்லாம் அவனின் முகம் மலரும் தான். இருக்கும் மனநிலையில் நம் ஸ்ருதி செல்லம் தான் அதை கவனித்து இருக்க மாட்டாள். ஆனால் இன்று ஏதோ ஒரு தெளிவு அவளிடம் இருக்கவும் கண்டுகொண்டாள் அவனின் முகமலர்ச்சியை. மிஸ் ஸ்ருதி, இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒர்க். என்னவென அவள் பார்க்க, நாம கருணை கொலை பண்ண போறோம் என்றான் அவன். அவன் சொல்லவும் அதிர்ந்து போனவள், யார பண்ண போறோம் என கேட்க, இதென்ன கேள்வி? பேஷண்ட்டு தான். என்னாச்சு டாக்டர், ஏன் அவங்கள கருணை கொலை பண்ண போறோம்? அவங்க ரொம்ப வருஷமா கோமாலேயே இருக்காங்களாம் ஸ்ருதி. அவங்களோட ஃபேமிலியும் அவங்க கண்ணு முழிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்களாம். இதுக்கு மேல அவங்க கண்ணு முழிக்க சான்ஸ் கம்மின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களாம். சோ அவங்களோட ஆர்கான்ஸாவது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு கருணை கொலை பண்ண சொல்லிட்டாங்க. அதை தான் பண்ண போறோம். போவோமா? இல்ல டாக்டர், நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. அது எப்படி அவங்க ஃபேமிலியில ஒருத்தங்களை கொன்னுடுங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்களுக்கு மத்தியில வாழ்றத நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு மனசே கேட்கல. நீங்க ஏன் இதை பண்ண ஓகே சொன்னீங்க? கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா நம்ம பண்ணிதான் ஆகணும் ஸ்ருதி. அவங்க கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து இருந்தாங்க. சோ நாம இதை செஞ்சே ஆகணும். அப்புறம் இது ஒன்னும் கொலையெல்லாம் இல்ல ஸ்ருதி. ஒருத்தரோட உயிர் மேலையும் போகாம இங்கேயும் இருக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு நாம ஒரு முடிவு கொடுக்க போறோம். இத கொலைன்னு நினைச்சா கொலை, ட்ரீட்மெண்ட்னு நினைச்சா ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லாம அவங்க கண்ணு முழிக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட ஆர்கான்ஸ் மத்தவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும்னு ஒரு பெரிய மனசோட தான் அவங்க ஃபேமிலி இப்படி ஒரு முடிவுக்கு வந்து இருக்காங்க. பிடிச்சவங்களை அவ்வளோ ஈஸியா விட்டுட முடியுமா என்ன? அவங்க மனசை கல்லாக்கிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்து இருப்பாங்க. நீங்க அவங்கள குறை சொல்லாதீங்க ஸ்ருதி. நான் குறையெல்லாம் சொல்லல டாக்டர். எப்படி அவங்களால இப்படி முடியுதுன்னு தான் கேட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல ஸ்ருதி. அவங்களும் ரொம்ப வருஷமா அவங்கள பார்த்துட்டு இருந்தே இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு கோமால இருந்து எழவே இல்லை. அதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு? நாம போய் ஆக வேண்டியதை பார்க்கலாம் வாங்க. நான் வரல டாக்டர், எனக்கு மனசு ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு. நீங்க எவ்வளோ சொன்னாலும் என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. என்னதான் இது மருத்துவமா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தங்களோட உயிரை எடுக்கிற மாதிரி தான். மிரண்ட பார்வையுடன் கூறியவளை கண்டு மெலிதாக சிரித்தவன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பயம் கண்ணம்மா என கேட்டு புருவம் உயர்த்த, வாட், கண்ணம்மாவா என்றாள் புருவம். இடுங்க. ஆமா, நீ என் கண்ணம்மா தானே, என்னோட கண்ணம்மா என்றவனை கொன்றுவிடும் வெறியோடு அவள் பார்க்க ஹர்ஷா கூறியது காதோர் கேட்டது. நிரவ் மேல உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கையா ஸ்ருதிமா என்று அவன் கண்ணம்மா என்கவும் ஸ்ருதி அவனையே ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க ஈ என சிரித்தான் அவன். ஸ்ருதியோ எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்து கொண்டே இருக்க, நான் சொன்னது எல்லாமே பொய் கண்ணம்மா என்றான் மொத்த பல்லையும் காட்டி. அதில் புருவம் உயர்த்தியவள் அவனை சரமாரியாக முறைக்க சிறிதும் அஞ்சவில்லை. நம் பையன் அமீலியான ஒரு கேரக்டர் இருக்கிறது உண்மைதான். ஆனா நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல. சரி, இந்த வேலையை முடிச்சிட்டு
நம்ம மிச்சத்தை பேசிக்கலாம் வா என்று அவள் கையை அவன் பிடிக்க அவளோ வெடுக்கென்று உதறினாள். அப்பொழுது கொஞ்சம் கூட சுரணை பார்க்காமல் மீண்டும் அவள் கையை சற்று இறுக்கமாக பிடித்தவன், வா கண்ணம்மா போவோம், நமக்கு எப்பவும் நம்ம வேலைதான் ஃப்ரெண்ட்ஸ்டு, உன் மது இதெல்லாம் உனக்கு சொல்லித் தரலையா என கேட்டுக்கொண்டே அவன் அவளை இழுத்து கொண்டு சென்று விட, வழியில் அவர்களை கண்ட ஷாலினி நிரவ் கையில் ஸ்ருதி கை இருப்பதைக் கண்டு புருவம் இடுங்கினாள். ஆபீஸில் அமர்ந்திருந்த மகாவின் செல்பேசி சிணுங்கவும் யாரென பார்த்தவள் ஹர்ஷாவின் எண்ணை கண்டு புருவம் சுருக்கினாள். எடுக்கலாமா வேண்டாமா என 2 நொடி யோசித்தவள், எப்படியும் வேலை விஷயமாகத்தான் அழைப்பான் என்று எடுக்க, மிஸ் மஹன்யா சைடுக்கு கொஞ்சம் வாங்களேன் என்றான் அவன். ஏன்? சதாசிவம் அங்கிள் வரதா சொல்லி இருக்காரு, அவர் வரும்போது நீங்களும் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதான் வர சொன்னேன். உங்களுக்கு வேலை இருந்தா வர வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நோ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வந்துடுறேன். ஆர் யூ ஷூர்? எஸ் ஹர்ஷா, ஐ வில் பி தேர் இன் half an hour என்று அவள் சொல்லவும் சரி என்றவன் போனை வைத்துவிட, அவளும் ஆக்ஷாவை அழைத்து கொண்டு கிளம்பினாள். அவள் சைட்டிற்கு சென்று இறங்கவும் சதாசிவமின் கார் உள்ளே நுழையவும் சரியாக இருக்க, ஹர்ஷாவும் மகாவும் ஒன்றாக அவரை வரவேற்றனர். மகா எப்படிடா இருக்கு? வந்தவுடன் முதலில் மகாவையே அவர் நலன் விசாரிக்க சிரித்த முகத்துடன் நன்றாக இருப்பதாக அவள் கூற, அடுத்தாக ஹர்ஷாவை கேட்டார் அவர். நல்லா இருக்கேன் அங்கிள், வாங்க சுத்தி காட்டுறேன். இன்னும் பாதி ஒர்க் கூட முடியல, அதுக்குள்ள ஏன் வந்தீங்கன்னு தான் எனக்கு புரியல. கிண்டலாக அவன் சொல்லவும் அவன் தோளில் லேசாக அடித்தவர், நல்லா பேச கத்துக்கிட்டடா, அப்போ எல்லாம் பேசவே மாட்ட, நானா ஏதாவது கேட்டாதான் ஆன்சர் பண்ணுவோம். ஆச்சரியமாக அவர் சொல்லவும் லேசாக புன்னகைத்தவன், காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அங்கிள் என்றிட்ட. ஆமா ஆமா கரெக்ட் தான் மஹன்யா, இவன் இருக்கானே சரியான ஊமை குசும்பன், ஒரு வார்த்தை இவன்கிட்ட இருந்து வாங்கறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும். எங்க அம்மாவும் இவனோட பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலமா தான் ஹர்ஷாவை எனக்கு தெரியும். சாரானு இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்னேன்ல, அவ இவனே தான் ஒத்த ஆளா வளர்த்தான். கேர்டேக்கர் வச்சுக்கோடான்னு சொல்லியும் கேட்கல, அவ்வளோ பாசம் அவ மேல. ஆனா அவ தான் இப்படி பாதியிலேயே இவனை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எங்க ஹர்ஷா சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை மகா. இவன் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டா. வருத்தத்தில் அவர் பாட்டிற்கு பேசிக் கொண்டிருக்க மகா ஹர்ஷாவின் முகத்தை தான் பார்த்தாள். அவ்வளவு பெரிய வலியை அவன் முகம் சுமந்து இருந்த போதிலும் இதழ் மட்டும் சிறிதாக விரிந்துதான் இருந்தது. இப்ப இதெல்லாம் எதுக்கு அங்கிள்? நீங்க எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் பாருங்க. அவரை இடைமறித்து அவன் சொல்லவும் சரி என்றவர் அனைத்தையும் பார்வையிட்டார். அதன்பின் மகாவின் பிளானையும் கண்டு திருப்தியாக புன்னகைத்தவர், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, இதுக்கு தான் நான் உங்க 2 பேரையும் இதுல இன்வால்வ் பண்ணேன். தேங்க் யூ so much. மனம் நிறைந்த புன்னகையுடன் அவர் சொல்லவும் அவர் காலில் விழுந்து மகா ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள ஹர்ஷாவும் அவளுக்கு அடுத்து விழுந்தான். இருவரையும் மனதார ஆசீர்வதித்தவர், ஹர்ஷா இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்டா, அதான் உங்களை இதுல இன்வால்வ் பண்ணேன். நீங்க இவ்ளோ சிறப்பா இது செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகா, ஹர்ஷா ரொம்ப டேலண்டான பையன், உனக்கு அவனை ஞாபகம் இருக்கா? உன்னதான் மகா, உனக்கு இவனை ஞாபகம் இருக்கா? எங்கவும் இல்லை என்று ஒருவித தடுமாற்றத்துடன் அவள் தலையை ஆட்ட லேசாக சிரித்தவர், நீ அப்போ ஃப்ரான்ஸ் இயர் படிச்சு இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ உங்க ஃப்ரெஷர்ஸ் டேக்கு இவனை தானே நான் சீஃப் கெஸ்டா நான் கூப்பிட்டு இருந்தேன், மறந்துட்டியா? எங்கவும் ஹர்ஷாவும் மகாவும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சாரி சார், எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கவும் சரி என்று அவர் சொல்ல ஹர்ஷாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. விதி அப்பொழுதே எங்களை சந்திக்க வைத்து இருக்கிறதே என்று எண்ணி பூரித்து போனான் பையன். சரி மகா, நான் வரேன். ஹர்ஷா, இப்போ மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டா, நீ வாழ்க்கையில கொஞ்சமாவது சிரிக்க கத்துக்கோடா என்று கூறிவிட்டு கிளம்பிவிட மகா ஹர்ஷாவை திரும்பி பார்த்தாள். அவள் பார்க்கவும் ஹர்ஷா என்னவென புருவம் உயர்த்த, என் கண்ணுக்கு நீ ரொம்ப வித்தியாசமா தெரியுற ஹர்ஷா. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுமைப்படுத்தின ஹர்ஷாவா என் கண்ணுக்கு நீ தெரியல. ஒரு பிசினஸ் மேனா சாராவோட அண்ணனா தான் தெரியுற. ஆழ்ந்த குரலில் அவள் சொல்லவும் உதடு குவித்து மூச்சை விட்டவன், உன்கிட்ட நான் நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்புதான் மகி, எல்லாமே தப்பா போயிடுச்சு. நான் என்ன செய்யறது? நான் விசாரிச்சிருக்கணும், தீர விசாரிச்சுட்டு உன் விஷயத்த கையில எடுத்து இருக்கணும். சரி, எதுக்கு அதெல்லாம்? நானே என் சைட சொன்னா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடும். என்ன இருந்தாலும் கஷ்டப்பட்டது நீதான். உன்னோட கோபம் நியாயமானது, நான் எதுவும் சொல்லல மைமா, லீவ் திஸ். சின்ன சிரிப்புடன் அவன் சொல்லவும் மெதுவாக தலையை ஆட்டியவள், காலம் நம்மள வேற மாதிரி மீட் பண்ண வச்சிருக்கலாம் என்று சொல்ல என்றான் அவன்.
சரி, நான் கிளம்புறேன் ஹர்ஷா, see you. காற்றில் அலைபாய்ந்த கூந்தலை ஒதுக்கி கொண்டு அவள் சொல்ல ஓகே மகன்யா பை என்று விட்டு அவன் திரும்பி நடக்கத் தொடங்க அவனையே சிறிது நேரம் பார்த்துவிட்டு வண்டியில் ஏறினாள். மகா. வண்டியில் ஏறியவள் இப்பொழுதுதான் அக்ஷயாவின் முகம் வாடி இருப்பதை கவனித்து, அக்ஷு என்னடி என்னாச்சு? கீழே கூட இறங்காம கார்லயே உட்கார்ந்துட்டு இருக்க, உடம்பு ஏதும் சரியில்லையா? நீங்க என் கிட்ட எதுவுமே சொல்லல, நான் தான் உங்களை எங்க அக்காவா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நோக்கி அப்படி இல்லல்ல. என்னடி சொல்ற? அப்படி என்ன பண்ணிட்டேன் நானு? ஆமா, உங்களுக்கு அவளோட கல்யாணமானதுல இருந்து உங்களுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் என் ஆண்ட மறைச்சிட்டேல் இல்ல. நான் அவ்வளோ வேண்டாதவளா போயிட்டனோ எங்கவும் புருவம் சுருக்கிய மகன்யா, உனக்கு யாரோடி சொன்னா என கேட்க, இதான் முக்கியம்ல, நேக்கு பாலகிருஷ்ணன் தான் சொன்னான். கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. எப்படி அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சேள்? அவளை ஏன் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல? ஏன் கொடுக்கணும் என்றவளை கடுப்புடன் பார்த்து வைத்தாள். நம் மாமி. என்ன அக்கா சொல்றேள்? அவ நோக்கி செஞ்ச கொடுமை எல்லாம் மறந்துருச்சா? அவ பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. நீங்க போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கணும். அதான் சத்தியம் என்றவளை சின்ன சிரிப்புடன் பார்த்த மகன்யா, 2 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன அக்கான்னு கூப்பிட சொல்லி. அது இப்பதான் நடக்குது. உற்சாகமாக அவள் சொல்லவும் வெறியாக அவளை முறைத்தாள் மாமி. இப்ப இது ரொம்ப முக்கியமாக்கா, ஏன் அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல? அத சொல்லுங்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நான் தண்டனை தராம இருக்கிறதே பெரிய தண்டனை தான் ஆக்ஷு. என்ன சொல்றேள்? அப்போ அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணான்? ஏன் இப்போவும் தான் என்கிட்ட பேச மாட்டாளா? நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க மாட்டாளான்னு குற்ற உணர்ச்சியிலேயே அவன் வாழணும்னு தான் நான் அவன் அப்படியே விட்டுட்டேன். நேக்கு புரியல? இப்போ நீ ஒரு தப்பு பண்ணிடுற, அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ற. அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிட்டா உனக்குள்ள இருக்கிற அந்த தப்பு பண்ணிட்டோமேன்ற ஃபீல் குறைஞ்சிடும். நீ நார்மலா அவங்க கூட பேசுவ இருப்ப, ஆனா நீ பண்ண தப்புக்கான தண்டனை கிடைக்காத அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும் பாரு, காலத்துக்கும் போகாத அகிஷு. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உனக்கு அதே ஞாபகம் தான் வரும். இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஹர்ஷா விஷயத்துல எனக்கு அவன் மேல ரொம்ப ரொம்ப கோபம் இருந்ததுதான். ஆனா அவனோட வலியும் பார்க்கணும்ல, அவனோட இழப்பும் ரொம்ப ரொம்ப பெருசு. அதான் நான் எதுவும் பண்ணாம போறதே அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தானு அப்படியே விட்டுட்டேன். பாரு, 5 வருஷம் ஆகிடுச்சு, ஆனா இன்னுமே அவனுக்கு அந்த கில்ட் போகல. நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது அவன் முகத்தை பாரு, நான் எவ்வளோ பெரிய தண்டனையை அவனுக்கு கொடுத்து இருக்கேன்னு உனக்கே புரியும் என்று விட்டு அவள் காரை எடுக்க அக்ஷயா மகா கூறியதை பற்றியே யோசித்து கொண்டு வந்தாள். கருணை கொலை செய்து முடித்ததும் நிரவ் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வர ஸ்ருதி அவனை கேப் கிடைக்கும் போதெல்லாம் விடாமல் முறைத்து கொண்டே இருந்தாள். பின்னே பையன் செய்ததும் பேசியதும் ஆடியதும் கொஞ்சமா நஞ்சமா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கண்ணம்மா? அவள் முறைப்பதை சிறிதும் மதிக்காமல் அவன் கேட்கவும், இன்னும் அவள் முறைக்க, நீ என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணும் போது உன்னோட 3 ஆசைய சொன்ன ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகணும், கிட்டத்தட்ட ஆகிட்ட. அடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்பவே பண்ணிக்கலாம். அப்புறம் 2 குழந்தைங்க, தனித்தனியேனாலும் ஓகே, இல்ல மகாமாரி ட்வின்ஸ்னாலும் ஓகே தான். என்ன சொல்ற கண்ணம்மா? வாயெல்லாம் பல்லாக அவன் கேட்கவும் ஒற்றை புருவம் உயர்த்தியவள். அப்போ அந்த அம்மு என இழுக்க, அவ இந்த மாதிரி ஆசையெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை கண்ணம்மா. அப்படியே சொல்லியிருந்தாலும் நான் நோனுதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் உத்தமன் இல்லையா? யாரு நீயும்? அஃப்கோர்ஸ் கண்ணம்மா, 5 வருஷம் ஆகிடுச்சு. அதான் உன் 3 ஆசையில 2 ஆசையை நிறைவேற்றுற மூடுக்கு மாமா வந்துட்டேன். லெட்ஸ் டு இட் கண்ணம்மா. கண்ணடித்து அவன் சொல்லவும் காலில் இருந்த செருப்பை அவள் ஒரு பார்வை பார்க்க அதை கவனித்தவன், அடிச்சிருவியா நீ என ஏகிற செருப்பை கழட்டி கையில் எடுத்து இருந்தாள் நம் ஸ்ருதி. ஸ்ருதி தன் செருப்பை கழட்டி நிரவ் முகத்திற்கு நேரே காட்டவும் மிரண்டு போய் 2 அடி பின்னே நகர்ந்த நிரவ், கண்ணம்மா வாட் இஸ் திஸ் என கத்த, என்னடா கண்ணம்மா பொன்னம்மான்னு மரியாதையா மூடிட்டு இருந்துரு. எனக்கு வர கோவத்துக்கு இப்போ நீ கருணை கொலைன்னு பண்ணிட்டு வந்தல, அத உனக்கு பண்ணணும்னு வெறியா வருது. ஐயோ என்னடி இப்படி சொல்ற? அப்புறம் யாரு உன்னோட அந்த 2 ஆசையை நிறைவேற்றுறது? கொழுப்பு குறையாமல் அப்பொழுதும் அவன் வாய் அடிக்க, ஏன் இந்த உலகத்துல நீதான் கடைசி ஆம்பளையா? வேற எவனும் இல்லையா? எனக்கான ஆளை நானே தேடிப்பேன். நீ உன் வேலைய பாரு. என் கிட்ட நெருங்கணும்னு நினைச்ச கருணை கொலை பண்ணிடுவேன் என்று மிரட்டி விட்டு நகர பார்த்தவளின் கையை பிடித்து இழுத்தவன் அவளை அணைத்து கொள்ள அவனை ஒரே தள்ளாக தள்ளினாள் ஸ்ருதி. கொன்றுவேன். ஒற்றை விரல் நீட்டி அவள் அதட்டவும் பாவமாக உதட்டை பிதுக்கியவன், அப்புறம் கொன்னுக்கோ கண்ணம்மா, இப்போ நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்
ப்ளீஸ் என கூறி அவளை அணைத்துக் கொள்ள அவளுக்கும் அவனின் அணைப்பு தேவைப்பட்டதால் எதுவும் தடுக்காமல் அமைதியாக இருந்தாள். கண்கள் எல்லாம் கலங்கி போக அவன் மார்பில் முகத்தை அழுத்தமாக புதைத்து கண்களை மூடிக்கொண்டவள் கடவுளுக்கு நன்றி கூற நிரவோ அழுதே விட்டான். 1 வருடமா 2 வருடமா முழுதாக 5 வருடங்கள். மீண்டும் தன் வாழ்க்கையில் அவளை பார்ப்போமா, அவளிடம் பேசுவோமா, அவளுடன் இருப்போமா என எண்ணி எண்ணி அவன் மருகாத நாட்களே இல்லை. அவளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மட்டுமே இவனுக்கு துணையாக இருந்தது. அவளுடன் பேச வேண்டும் என மனம் முரண்டு செய்யும் போதெல்லாம் அழுது கரைவான். விதி ஏன் தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விளையாட்டை விளையாட வேண்டும் என யோசித்து உள்ளுக்குள்ளே மாய்ந்தான். தினமும் காலையில் எழும் பொழுது தன் கண்ணம்மாவை பார்க்கவே ஆண்டவா என கடவுளிடம் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுவிட்டுதான் அந்த நாளை தொடங்குவான். ஆனால் காலங்கள் உருண்டோடி கொண்டே இருந்ததே ஒழிய இவர்களை சந்திக்க வைக்கவே இல்லை. அவள் நீட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று இருப்பாளா, மருத்துவம் சேர்ந்து இருப்பாளா என்பதே அவனின் அன்றாட யோசனைகளாக இருக்கும். விலகி சென்றதில் அவள் மேல் கொண்டிருந்த காதல் கடுகு அளவும் குறையாமல் கடல் அளவு பெருகி போயிருக்க அதன் தாக்கத்தை மொத்தமாக அவள் தோள்களில் இறக்கிக் கொண்டிருக்கிறான் ஸ்ருதியின் மதுரன். அவன் அழுவதை உணர்ந்தவளுக்கும் அழுகை வருவது போல் இருக்க அவன் கூறிய பொய்யை மனம் நினைவுபடுத்தவும் அவனை விட்டு விலகி இருந்தாள் ஸ்ருதி. அவள் விலகவும் கண்களை துடைத்து கொண்ட நிறம் அதே ஈரம் கொண்ட விழிகளோடு அவளை பார்க்க அதில்தான் எத்தனை காதல். என் கிட்ட நெருங்க ட்ரை பண்ணாது காட்டமாக கூறிவிட்டு அவள் வெளியே சென்று விட நிரப்போ அழகாய் சிரித்து கொண்டான். அவளின் சிறுபிள்ளை கோபத்தை எண்ணி வெளியே சென்றவளோ நேராக ஷாலினியிடம்தான் ஓடினாள். மூச்சு வாங்க தன் முன் நின்றவளை புரியாமல் அவள் பார்க்க என் மது யாரையும் லவ் பண்ணல் என கூறியவள் அவளை அணைத்து கொண்டு அழுக ஷாலினிக்கும் சந்தோஷத்தில் கண்கள் எல்லாம் கலங்கி போனது. யார் சொன்னா? தொண்டை கமர அவள் கேட்கவும் அவளை விட்டு பிரிந்தவள் அவனேதான் சொன்னான் ஷாலு. திடீர்னு கண்ணம்மான்னு சொன்னானா எனக்கு ஒன்னும் புரியல. நான் கண்ணம்மாவான்னு கேட்கவும் ஆமான்னு சொல்லிட்டு அமீலியா பத்தி சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொன்னான். எனக்கும் அப்பதான் புரிஞ்சது நாம அவனை நம்பாம இருந்து இருக்கோன்னு. ஹர்ஷா கேட்டாரு, நேரம் மேல உனக்கு அவ்வளோதான் நம்பிக்கையானு. அப்ப எனக்கு ஏன் இப்படி கேட்கிறாரு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மது அப்படி சொல்லவும் தான் எனக்கு ஹர்ஷா கேட்டதுக்கான அர்த்தம் புரிஞ்சது ஷாலு. ஐ எம் so happy. எனக்கு இது போதும், இதுவே போதும். அழுகையோட அவள் சொல்லவும் அவள் கண்ணீரை துடைத்து விட்ட ஷாலினி அவளை அணைத்து கொண்டு ஐ எம் so happy about this ஸ்ருதி என சொல்ல ஸ்ருதியும் அழகாய் தலையை ஆட்டினாள். ஆனா அவன் நான் அலைய விடுவேன் ஷாலு என்றதும் சலிப்புடன் அணைப்பில் இருந்து பிரிந்தவள் ஏன் என்பது போல் அவளை பார்க்க, பின்ன பாஸ்ட் 2 வீக்ஸா நான் எவ்வளோ அழுதேன், எவ்வளோ ஃபீல் பண்ணேன், எவ்வளோ கோவப்பட்டேன். இதெல்லாம் யாரால? அவனாலதான். ஈஸியா ஒரு பொய்ய சொல்லிட்டு அதை மெயின்டைன் வேற பண்ணிட்டு இருந்து இருக்கான். செத்தான் அவன். என் கிட்ட வரட்டும், கருணை கொலைதான் என்றவள் கிளம்பிவிட இவங்க எப்ப சேர போறாங்கன்னே தெரியலையே என்ற ரீதியில் பார்த்து வைத்தாள் ஷாலினி. ஏன் மாமி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? சைட்டில் ஓரமாக மரத்தடியில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளை கவனித்திருந்த பாலா நேராக அவளிடம் சென்று கேட்க அவனை திரும்பி பார்த்தவள் ஒண்ணுமில்ல என்றாள் உள்ளே சென்ற குரலில். நீ ஒண்ணுமில்லன்னு சொல்றதுலயே தெரியுது ஏதோ இருக்குன்னு, சொல்லு என்ன? இல்ல, இந்த மாதிரி ஹர்ஷா சாருக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, போலீஸ்ல புடிச்சு கொடுத்து இருக்கலாம்லன்னு நான் கேட்டதுக்கு மகாமேம் சொன்னா அவால விட்டு விலகினதே பெரிய பனிஷ்மெண்ட் தானாம். ஒவ்வொரு முறையும் மேமோட முகத்தை பாக்குறச்ச ஹர்ஷா சார் முகத்துல ஒரு குற்ற உணர்வு வந்துட்டு போகுமா. தப்புக்கு தண்டனை கொடுத்தா அது அப்பவே முடிஞ்சிடும். ஆனா தண்டனை கொடுக்காத பட்சத்துல அந்த குற்ற உணர்வு காலம் முழுக்க இருக்கும்னு சொன்னா. நெக்ஸ்ட் டைம் ஹர்ஷா சார் மகாமேமோட முகத்தை பாக்குறச்ச அவரோட முகத்துல தெரியற வழிய பாரு, உனக்கு இந்த பனிஷ்மெண்டோட வேல்யூ தெரியும்னு சொன்னா. ஆனா என அவள் நிறுத்த கடுப்பாகி போனான் பாலா. ஆனா என்னடி, டக்குன்னு சொல்லு, எவ்வளோ நேரம்தான் நானும் உன் கதையவே கேட்டுட்டே இருக்குது. நோக்கி அவ்வளோ கஷ்டம்னா கேட்கவே வேண்டாம், கிளம்புங்கோ. உடனே முகத்தை திருப்பி கொண்டாள் மாமி. எல்லாத்துக்கும் ஈஸியா கோச்சிக்கிற மாமி நீ. சலிப்பாக அவன் சொல்ல, ஆமா நான் கோச்சிக்கிற மாதிரி நீங்க பேசுறேள், அதெல்லாம் நோக்கி தெரியாதோ? என்ன தெரியாதோ? சரி சொல்லு, என்ன சொல்ல வந்த? ஒன்னும் தேவையில்லை, நீங்க போங்கோ. சொல்லுடி, நான் கேக்குறேன். அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல. மீரா சொல்லுடி என்றவனின் பிரத்யேக அழைப்பில் புருவம் உயர்த்தி அவள் பார்க்க அவனோ என்ன என்றான் புரியாமல். என்ன மீரான்றேள்? ஏன் அதுக்கென்ன, அதுவும் உன் பேர் தானே. சரி, என்ன சொல்ல வந்த அதை சொல்லு.
அதுவா, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஹர்ஷா சார் மகா மேம் முகத்தை பார்க்கவே இல்லை. வருத்தத்துடன் அவள் சொல்லவும் வெறியாக அவளை முறைத்தவன் கிளம்பியே விட, பாவம், நம் மாமிதான் அவனை புரியாமல் பார்த்து வைத்தாள். இரவு ஸ்டேஷனில் இருந்து கிளம்பிய சாஹில் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெண்ணிடம் 4 பிரச்சனை செய்வதை கண்டு தன் ஜீப்பை நிறுத்த போலீஸை கண்டதும் ஓடியிருந்தனர். 4 அவ்வளவு நேரம் மரண பீதியில் நின்று இருந்த ஷாலினி அவர்கள் தலை தெறிக்க ஓடவும் யாரை பார்த்து ஓடுகிறார்கள் என திரும்பி பார்க்க நம் ரியான் தங்கமோ மாசாக இறங்கி அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனை கண்டதும் பயம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய் தைரியம் குடியேறிவிட அவனை நோக்கி மிருதுவாக புன்னகைத்தாள். ஷாலினி, இந்த நேரத்துல தனியா இங்க என்ன பண்றீங்க? ஒருவித கடுமையுடன் அவன் கேட்கவும் புருவம் இடுங்கி அவனை பார்த்தவள், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றிட, ஹாஸ்பிடல் டியூட்டி 7 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ மணி 9 ஆக போகுது. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல சார், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அதை வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. என் நேரம் பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்லை. நீங்க வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க நான் தனியா இருக்கிறத கவனிச்சு என்கிட்ட வந்து பேர் என்ன, இங்க என்ன தனியா நின்னுட்டு இருக்குன்னு வம்பு இழுத்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் நின்னுட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சின்ன சிரிப்புடன் அவள் சொல்லவும் மெதுவாக தலையை ஆட்டியவன், இனிமே லேட்டா ஆகிடுச்சுன்னா தனியா எல்லாம் நிக்காதீங்க, எனக்கு கால் பண்ணுங்க என்கவும் அவன் அக்கறையில் மனம் மகிழ்ந்து போனாள் ஷாலினி. ஓகே சார், கண்டிப்பா கூப்பிடுறேன். ஆனா உங்களை எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? என் நம்பர் எடுத்துக்கோங்க என்றவன் அவன் எண்ணை சொல்ல அவளும் ஒரு மிஸ்டு கால் கொடுத்து மை நம்பர் என்றிட மெல்லிய தலையசைப்பு அவனிடம். ஓகே சார், நீங்க கிளம்புங்க, பஸ் வர டைம் தான், நான் பார்த்து போய்க்கிறேன். இல்ல, நான் டிராப் பண்றேன் வாங்க. சிறிதும் யோசிக்காமல் அவன் அழைக்க அவளோ தயக்கமாக அவனை பார்த்து, சார் பரவாயில்ல, பஸ் வர டைம் தான், நான் போய்ப்பேன். நீங்களே நாள் முழுக்க வாக் பண்ணிட்டு டயர்டா இருப்பீங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஐ கேன் மேனேஜ், சோ நானே போய்க்கிறேனே. ஒருவித தயக்கத்தோட அவள் சொல்ல மதிக்கவில்லை நம் டிஎஸ்பி. அட வாங்க ஷாலினி. அவள் கையில் இருந்த மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு அவன் ஜீப்பில் வைத்துவிட்டு அவளை பார்க்க அவளோ ஆவென அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கம் என ஒற்றை வார்த்தை அவன் உதிர்க்கவும், சார் நான் என அவள் தொடங்க, நீங்களா வரலனா நானா உங்களை தூக்கி உள்ள உட்கார வைக்க வேண்டியதா இருக்கும். எது வசதியா இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அழுத்தமாக அவன் சொல்லவும் வேறு வழி இல்லாமல் வரேன் என்றவள் அவன் ஜீப்பில் ஏறிக்கொள்ள சாஹிலும் வண்டியை எடுத்தான். உங்க சொந்த ஊர் என்ன சார்? ஓ, சென்னையா? நான் ஒரே ஒரு வாட்டி வந்து இருக்கேன். எதுக்கு வந்தீங்க? அங்க வடபழனி முருகர் கோவில் இருக்குல்ல, அதை பார்க்க அம்மாவும் அப்பாவும் கூட்டிட்டு வந்து இருந்தாங்க. மெரினா போலாம்னு சொன்னேன், ஆனா டைம் இல்லைன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வருத்தத்துடன் அவள் சொல்லவும் பல் தெரிய சிரித்தவன், அதுக்கு என்ன ஷாலினி, நான் கூட்டிட்டு போறேன், ஃபீல் பண்ணாதீங்க என்றான். நிஜமாவா? கண்ணில் நட்சத்திரம் மின்ன அவள் கேட்க, ஏன் மெரினாவை பாக்குறதுல இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? எனக்கு பீஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார் என்றதும் ரியானுக்கு சாராவின் நினைவு வந்துவிட மனம் கனத்து போனது. அவர்கள்தான் பீஸ்லே காதலை வளர்த்து கொண்டிருந்தார்களே. சரி சார், உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க? அவனின் வாட்டமான முகத்தை கவனிக்காமல் அவள் பேச்சை வளர்க்க அவனும் மனதை மாற்றிக்கொண்டு அவளுக்கு பதிலளித்தான். எனக்கு அப்பா இல்ல, சின்ன வயசுலயே உடம்பு முடியாம இறந்துட்டாரு. அம்மா ஸ்கூல் டீச்சர், அவங்கதான் என்னையும் என் தங்கச்சியையும் வளர்த்தாங்க. தங்கச்சிக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு. மாப்பிள்ளையோட அப்ராடுல செட்டில் ஆகிட்டா. அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க என்றதும், ஓ சோ சாரி என ஷாலினி வருத்தம் கொள்ள, இட்ஸ் ஓகே ஷாலினி, அவங்க இறந்துட்ட அப்புறம் நான் வேலைனே இருந்துட்டேன், இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். நிரவ் ஹர்ஷாவை மனதில் வைத்துக்கொண்டு அவன் பேச மெதுவாக தலையை ஆட்டினாள் ஷாலினி. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏனோ அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என அவள் உள்மனம் அவளை உந்தி தள்ளியது. எனக்கு என்ன பிடிக்கும்னா, நீங்க எதை கேக்குறீங்க? பர்சன்ஸ், அப்புறம் சாப்பாடு, அந்த மாதிரி. பர்சன்னா ஒரு லிஸ்டே இருக்கே. எங்க அம்மா, என் தங்கச்சி குழந்தைங்க, என் ஆப்ஸு, என்னோட மச்சான்ஸ், என் தங்கச்சி மகா, அப்புறம் அவ குழந்தைங்க ஆரோன்னு நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடுல எது பிடிக்கும்னா பிரியாணி தான். பிரியாணியா? வெஜ்ல எதுவும் பிடிக்காதோ? ஏங்க, நான் முஸ்லீம், நான் ஏன் வெஜ் எல்லாம் சாப்பிட்டு என்ன கஷ்டப்படுத்திக்க போறேன்? நான் ஒரு வெறியான நான் வெஜிடேரியன். பிரியாணி சூப்பரா செய்வேன் தெரியுமா?
என்னும் போதே சாராவும் அவனும் முதலில் சந்தித்துக் கொண்டது மனதிற்கு வர ஏன் இன்னைக்கு அவன் ஞாபகம் அதிகமா வருது என நினைத்து பெருமூச்சை விட்டான் சாஹில். ஓகே சார், எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏன், என்னாச்சு? இல்ல, நான் வெஜிடேரியன், உங்க பிரியாணிய சாப்பிட்டு கொடுத்து வைக்கலையே என்றதும் வாய் விட்டு சிரித்தவன், விடுங்க ஷாலினி, நான் உங்களுக்கு தக்காளி சாதம் செஞ்சு தரேன் என்றிட அவன் சிரிப்பை லேசாக ரசித்தவள் சரி என்று தலையை ஆட்டினாள். என்னவோ உங்க கூட இருக்கும் போது மனசு லேசா இருக்கு. மெய்யான உணர்வுடன் சாஹில் சொல்லவும் அவனை ஆச்சரியமாய் திரும்பி பார்த்த ஷாலினி தேங்க்ஸ் சார் என சொல்ல வண்டியை நிறுத்தினான். அவள் கூறிய இடம் வந்ததும் அவளுடன் சேர்ந்து இறங்கியவன் மளிகை பொருள்கள் அடங்கிய கவரை எடுத்து அவளிடம் கொடுக்க, தேங்க்ஸ் சார், நீங்க வரலைனா என்ன ஆகியிருப்பேனே, எனக்கு தெரியல. பரவாயில்ல ஷாலினி, இனிமேலாவது கொஞ்சம் சேஃபா இருக்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் பொண்ணுங்க தைரியமா நைட் டைம்ல தனியா நடக்கிற காலமெல்லாம் நம்ம ஊர்ல வரல, அது வர வாய்ப்பும் இல்ல. சோ பி கேர்ஃபுல். உங்களை மாதிரி ஆம்பளைங்க மட்டும் ஊருக்குள்ள இருந்தா எந்த பொண்ணும் எவ்வளவு நேரத்துக்கு வேணும்னாலும் தைரியமா வெளியே நடக்கலாம் சார். நான் வரேன், பார்த்து போங்க, பாய் என்றவள் அவனை பார்த்து கொண்டே பின்னால் சில அடி எடுத்து வைத்துவிட்டு திரும்பி உள்ளே சென்று விட அவள் கூறியதில் மெய் சிலிர்த்து போனவன் சின்ன சிரிப்புடன் வண்டியில் ஏறி கிளம்பினான். ஆண்களின் பெரும்பாலும் பெருமையே ஒரு பெண் அவனிடம் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று சொல்வதுதான். யாரென்றே தெரியாத பெண், தன்னை பற்றி பெரிதாக அறியாத பெண் இப்படி ஒரு வார்த்தையை கூறி செல்லவும் அவனின் மனம் அவ்வளவு பெருமை அடைந்தது. மகாவீடு. சாராவும் ஆரவும் எதையோ வரைந்து கொண்டிருக்க மகாவும் ஏதோ அடுத்ததாக கட்டவிருக்கும் அபார்ட்மெண்டிற்கு டிசைன்ஸ் போட்டுக் கொண்டிருந்தாள். உண்டு முடித்துவிட்டு அவர்களை நோக்கி சென்ற ஸ்ருதி அக்கா என மகாவை பின்னால் இருந்து அணைத்துக் கொள்ள அவள் கையை தட்டி கொடுத்த மகா, என்னாச்சு குட்டி, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்க சாரா ஆரவ் தங்கள் சித்தியை திரும்பி பார்த்தனர். இத்தனை நாளா ஒரு வருத்தத்துல இருந்தேன்கா, அது ஒண்ணுமே இல்லைன்னு இன்னைக்கு எனக்கு தெரிய வந்தது, அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கையை தோகையாய் விரித்து அவள் மகிழ்ச்சியை அவள் வெளிக்காட்ட, அப்படி என்ன ஆச்சு சித்திமா என்றான் ஆரவ். டேய், பெரியவங்க பேசும்போது நீ என்னடா நடுவுல, அமைதியா உன் வேலையை பாருடா. பொய்யாக அவள் கடிந்து கொள்ளவும் அவளைத்து வைத்தான் ஆரவ். நாங்க இருக்கும்போது ஏன் அப்ப பேசுறீங்க, ஓரமா போய் பேச வேண்டியதுதான் கடுப்பாக கூறிவிட்டு அவன் வேலையை பார்க்க, பாருக்கா உன் பையன் எப்படி பேசுறான்னு என மகாவிடம் குற்றச்சாட்டாக கூறினாள். ஸ்ருதிமான், சரி விடுடி, நம்ம ஆரவ் தானா, எங்க அக்கா சொல்றதால உன்னை விடுறேன்டா ஆரவ் மிதப்பாக அவள் சொல்ல, இல்லனா என்ன பண்ணிருப்ப என்றான். சண்டைக்கு நின்று, இல்லனா உனக்கு ஊசி போட்டிருப்பேன், தெரியும்ல சித்தி யாருன்னு, டாக்டர் ஸ்ருதி அனந்தகிருஷ்ணன். இல்லாத காலரை அவள் தூக்கிவிடவும் ஆரவ் பாவமாக பார்த்துவிட்டு திரும்பிக் கொள்ள அக்காவும் தங்கையும் அவனின் முகத்தை பார்த்து பக்கென்று சிரித்து விட்டனர். இதில் எதிலும் கலந்து கொள்ளாமல் சாரா தீவிரமாக வரைந்து கொண்டிருக்க அதை மகாவிற்கு ஸ்ருதி கண்ணை காட்டியதும் இருவரும் சேர்ந்து என்னவென எட்டி பார்த்தனர். 2 குழந்தைகள், அதனுடன் அப்பா அம்மா என்று பெரிய மனிதர்கள் இருவரை அவள் வரைந்து இருக்க அதை கண்டதும் மகாவின் முகமே மாறி போய்விட்டது. அவளின் முகமாற்றத்தை கவனித்த ஸ்ருதி, அக்கா ஃபீல் பண்ணாதக்கா, குழந்தைங்கன்னா அப்படிதானே என சமாதானம் செய்ய முயல மகாவோ எதுவும் பேசாமல் அவள் அறை நோக்கி சென்று விட பெருமூச்சுடன் ஆரவ் தலையை தடவி விட்டு தன் அறையை நோக்கி சென்றாள். ஸ்ருதி அறைக்குள் நுழைந்த மகாவிற்கு சாராவின் ஓவியமே கண்முன் வந்து செல்ல மனமெங்கும் ஒரு அழுத்தம் பரவுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. கத்தி அழ வேண்டும் என மனம் கூப்பாடு போட விரக்தியுடன் கட்டிலில் படுத்து உறங்க முயன்றாள் மகா. ஆரவ், இங்க பாரு எப்படி இருக்கு. தான் வரைந்த ஓவியத்தை சாரா காட்டவும் கண்கள் உயர்த்தி பார்த்தவன், சூப்பர் சாரா, ஆனா இனிமே இப்படி டிரா பண்ணாத, மம்மா ஃபீல் பண்ணுவாங்க என்கவும் சாராவும் சரி என்றாள். அவன்தான் பார்த்தானே சாராவின் ஓவியத்தை கண்டதும் தாயின் முகம் வாடி போனதை. அடுத்த நாள் மருத்துவமனைக்குள் நுழைந்த ஸ்ருதி அனைவரும் அவளையே குறுகுறுவென பார்ப்பதை உணர்ந்து என்னவென ஒவ்வொருவர் முகத்தையும் ஏறிட அவர்கள் பார்வையில் எந்த மாற்றமும் இல்லை. டிரஸ் எதுவும் கேவலமா இருக்கா என தன்னை பார்த்தவள் அப்படி எதுவும் இல்லாததால் யோசித்து கொண்டே நிறவறைக்குள் நுழைய அங்கிருந்த தாதியும் அவளை குறும்புன்னகையுடன் பார்த்துவிட்டு வெளியேறிட இது ஏன் இப்படி சிரிக்குது என்ற ரீதியில் சென்றவளை பார்த்தாள். ஸ்ருதி அப்படியே திரும்பி நிறவை பார்க்க அவனோ அவளுக்கு மிக அருகில் நின்று இருந்தான். அதில் பதறி விலகியவள் அவனை சரமாரியாக முறைக்க, இல்ல நேத்து மாதிரி ஹக் பண்ணலாம்னு வந்தேன், வேற ஒன்னும் இல்ல. அசட்டு சிரிப்புடன் அவன் சொல்லவும் கையில் இருந்த டாக்டர் கோட்டால் வெளுத்து விளசினாள் அவனை.
என்னவென்று சொல்லாமல் புரட்டி எடுப்பவளை புரியாமல் பார்த்து கொண்டே அடியில் இருந்து தப்பிக்க முயன்று கொண்டிருந்தான் நிரவ். அவன் எப்படி ஓடினாலும் அப்படி சென்று அவள் அடிக்க பாவம் பையனால் தப்பிக்கவே முடியவில்லை. இறுதியில் அவளை அணைத்துதான் அடியில் இருந்து தப்பித்து இருந்தான். அவன் அணைக்கவும் நெஞ்சில் ஓங்கி அவள் குத்த அம்மா என்று நெஞ்சை தேய்த்து கொண்டே விலகினான் அவன். என் கிட்ட வந்த கொன்றுவேன் என அவள் மிரட்ட, நீங்க ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பேசலாமா மிஸ் ஸ்ருதி? மருத்துவ தொழில்னா என்னன்னு தெரியுமா? அதோட புனிதம் உங்களுக்கு தெரியுமா? அடி கொஞ்சம் பலம் போல இன்னும் தேய்த்து கொண்டே இருந்தான். எனக்கு எல்லாம் தெரியும். சரி, எதுவும் வேலை பார்த்து விட்டுட்டியா? வெளியே ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க? அவன் டேபிளில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து திறந்தபடியே அவள் கேட்க அவளின் உரிமையை சின்ன சிரிப்புடன் பார்த்தான் அவன். உன்னதாண்டா கேட்கிறேன், எதுவும் வேலை பார்த்து விட்டுட்டியா? மீண்டும் அவள் கேட்கவும் அவளின் முகம் பார்த்தவன், அப்போ நீ வெளியே இருந்ததை பார்க்கலையா கண்ணம்மா? என்னடா என்ன பண்ணி வச்ச? அவன் துணியில் தானாகவே பதற்றம் சூழ்ந்து கொண்டது அவளை. வாயே, நாம ஒன்னா போய் அதை பார்க்கலாம். எங்க நான் இல்லாம நீ அதை தனியா பாத்துருவியோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு ஆறுதலா இருக்கு என அவன் சொல்லவும் இவளுக்கு இதய துடிப்பு எகிர அவனுக்கு முன் ஓடினாள் அவள். அவள் ஓடவும் நிரவும் பின்னால் ஓட ஹாஸ்பிடல் வெளியே பெரிய பேனர் வைத்து இருந்தான் பையன். அதில் நிரவும் ஸ்ருதியும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் பெரியதாக இருக்க, நிரவ் மதுரன் லவ்ஸ் ஸ்ருதி ஆனந்த கிருஷ்ணன், ஸ்ருதி ஆனந்த கிருஷ்ணன் லவ்ஸ் நிரவ் மதுரன் என்று வேறு எழுத்துகளால் இருக்க, அதை கண்டு வாய் மீது கை வைத்தவள் அப்படியே திரும்பி நிரவை பார்க்க அவனோ கெத்தாக இவளை பார்த்து வைத்தான். டேய், என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? பேனரில் இருந்து கண்களை எடுக்காமல் பதற்றத்துடன் அவள் கேட்க, ப்ரீ வெட்டிங் பேனர் கண்ணம்மா என்றான் சிறிதும் வெக்கம் மானமில்லாமல். அதில் இருக்கிற கவிதைய கொஞ்சம் உன் வாயால படியேன் என்றதும் கவிதை நோக்கி கண்ணை திருப்பினாள். இன்று காதலிக்கும் நாம் நாளை காவியமாகலாமா? டேய், என்ன இளவு கவிதைடா இது? முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக் கொண்டு அவள் கேட்க, ஏன் அதுக்கு என்ன குறைச்சல்? மத்தவங்கள மாதிரி கூகுள் பார்த்து கவிதை சொல்ல மாட்டான் இந்த நிரவ் மதுரன். அவனே சொந்தமா எழுதி போடுவான். காலரை பெருமையாக அவன் தூக்கிவிட இவளுக்கோ கோபம் எரிமலையாக பொங்கியது. மாப்பிள்ளை தோழர்கள் ஹர்ஷதேவ், சாஹில் ரியான், பாலகிருஷ்ணன், மாப்பிள்ளை தங்கைகள் அப்சரா, மஹன்யா, பெண்ணின் சகோதரிகள் கங்கா, மஹன்யா, குட்டிஸ், ஆரவ், சாரா, இவங்க பேர் எல்லாம் எதுக்குடா போட்டு வச்சு இருக்க? நாம ஒரே குடும்பம் இல்லையா? அதுக்குதான். அப்படியே கீழே முக்கிய குறிப்பு இருக்கும், அதையும் படிடி என்றதும் முறைப்புடனே திரும்பி படித்தாள். முக்கிய குறிப்பு: ரோட்டில் செல்பவர்கள் யார் இதை பார்த்தாலும் எங்கள் கல்யாணத்துக்கு வரலாம். நீங்களும் எங்களுக்கு சொந்தம் போல்தான். திருமண தேதி நிச்சயித்த பின்னர் இதே இடத்தில் போர்டு வைத்து அறிவிக்கப்படும். வந்து வயிறார உண்டு வாழ்த்தி விட்டு செல்லுங்கள் என படித்தவள் நிரவ்புறம் திரும்பி, என்னடா பண்ணி வச்சிருக்க? ரோட்ல போறவங்களை எல்லாம் ஏன் இதுல இன்வால்வ் பண்ணிருக்க? விட்டால் அழுதுவிடும் குரலில் அவள் கேட்க, எல்லாரோட ஆசீர்வாதமும் இருந்தா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. நாம சேரவே இல்ல, அதுக்குள்ள என்னடா? பல்லை கடித்தாள் கோபம் தீராமல். உன்னை பொறுத்த வரைக்கும் நாம சேராம இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து அவங்க எல்கேஜி படிச்சுட்டே இருக்காங்க. கேவலமான ரியாக்ஷன் வேற கொடுத்தான். வெக்கமாம். அதை காண சகியாமல் தலையில் அடித்துக் கொண்ட ஸ்ருதி சுற்றி ஏதாவது கிடைக்குமா, இவனை கொன்றுவிட என தேட அவள் தேடுவதை உணர்ந்து ஓட்டம் எடுத்தான் நிரவ். அவன் ஓடவும் பின்னாலே துரத்தியவள், மரியாதையா நெல்லுடா என கத்த, நின்னா நீ அடிப்ப, நிக்க மாட்டேன் பொடி என்று பதிலுக்கு கத்திக்கொண்டு மருத்துவமனைக்குள் நுழைந்து ஓட அங்கு பணிபுரியும் அனைவரும் இதை சிரிப்புடன் பார்த்தனர். வேகமாக ஓடி ஒரு அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டவன் நெஞ்சில் கை வைத்து மூச்சை வாங்க, டேய் நாயே, கதவை திறடா என்றாள் கதவிலே ஒரு உதைத்து. திறந்தா நீ அடிப்ப போடி. திமிராக அவன் சொல்ல, என்று கத்தினாள் கோபத்தில். அவளால் இன்னும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சிறுபிள்ளை போல் பேனர் அடித்து ஊருக்கெல்லாம் தங்களின் காதல் விவாகாரத்தை படம் ஓட்டி காட்டியவனை என்னவென்று சொல்வது? போதாக்குறைக்கு மட்டமான கவிதை வேறு. இருவரும் காதலிக்கும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் அது. அதனால் காதல் அவர்கள் கண்களில் பொங்கி வழிந்து இருக்க பார்ப்பவர்களுக்கு எல்லாம் அழகான ஜோடி என்று தோன்றாமல் இல்லை. மருத்துவமனைக்கு மட்டும் சொல்லாமல் ஊருக்கே சேர்த்து சொல்லி வைத்திருப்பவனை கொல்லும் வெறி வந்தது அவளுக்கு. உடன் படித்தவர்கள் யாரேனும் பார்த்தால் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என எண்ணி கடுப்பானவள்.
என்னக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டா நிரவ் மதுரா என்று கத்த. இட்ஸ் மை பிளஷர் கண்ணம்மா என்றான் காதலாக. அதில் இன்னும் காண்டானவள் இவனெல்லாம் என்னதான் பண்றது என சலித்து கொண்டு சென்றுவிட அவள் சென்றதை உணர்ந்து கதவை திறந்தான் நிரவ். ஸ்ருதி வெளியே வரவும் ஷாலினியுடன் தருண் சரணும் அவளை ஓட்டி தள்ள தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்தே விட்டாள். நம் ஸ்ருதி, இதுக்குதான் நீ கேன்டீன்ல பாலை விட அதிகமா பொங்கிட்டு இருந்தியா? நக்கலை தூக்கலாக சொல்லில் தடவி ஷரண் கேட்கவும் அசட்டு சிரிப்பை உதிர்த்தவள், அப்படியெல்லாம் இல்லடா என்றிடம். அதான் தெரியுதே, வெளியே இருந்த பிளக்ஸில் என்று விட்டு மூவரும் சேர்ந்து சிரிக்க ஐயோ என்றானது அவளுக்கு. ஷாலு நீயும் ஆடி? அழுகுரலில் அவள் கேட்க, சாரி ஸ்ருதி, ஆனா என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. மது அண்ணா வேற லெவல் என்று விட்டு அவள் இன்னும் சிரிக்க, டேய் மதுரா, உன்னை நான் என்னதாண்டா பண்றது என நினைத்து அவளும் மிருதுவாக புன்னகைத்தாள். அவனின் குறும்பை எண்ணி, மகா வீடு இன்று ஏனோ எங்கேயும் செல்ல தோன்றாமல் வீட்டிலே இருந்தாள் மகா. சாரா ஆரோவை பள்ளியில் விட்டவள் அப்படியே சென்று விடுவாள் என நினைத்த செல்வி மீண்டும் வீட்டிற்கு வந்து டிவி பார்த்து கொண்டிருப்பவளை நோக்கி வந்தார். அவள் அருகே அமர்ந்தவர், என்ன மகா, என்னாச்சு? ஆபீஸ் போகலையா? போகணும்மா என்றாள் சலிப்பாக. என்னடி உடம்புக்கு எதுவும் முடியலையா? வாய்ஸே இவ்ளோ சோர்வா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மனசு ஒரு மாதிரி இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. டீ போட்டு தரட்டுமா? அவள் தலையில் கை வைத்து அவர் கேட்க அவளும் மெதுவாக தலையை ஆட்டினாள். 5 நிமிஷம் இரு என்றவர் உள்ளே சென்று விட அனந்த கிருஷ்ணன் அவர் அறையில் இருந்து வெளியே வந்தார். மகா, என்னடா ஆபீஸ் போகலையா? இல்லப்பா, பெருசா ஒர்க் எதுவும் இல்ல, சோ போகல. இப்போ நீ என்ன ப்ராஜெக்ட்ல இருக்க மகா? அபார்ட்மெண்டா? காலேஜ் கட்டிட்டு இருக்கேன்பா. சதாசிவம் சார் இருக்காருல்ல, அவரோட காலேஜ். அப்படியா? ஆச்சரியமாய் அவர் கேட்கவும் சின்ன சிரிப்புடன் மகா தலையை ஆட்ட, சூப்பர்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான்ப்பா. நான் ஆர்கிடெக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் நீனா, உனக்கு அடுத்து அவர்தான். நீ நிறைய வீடு, அபார்ட்மெண்ட், ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்து மன நிறைவா பேசுவப்பா. எனக்கும் அப்போ ரொம்ப லேசா இருக்கும். உன்ன மாதிரியே நானும் இருக்கணும், இதே ஃபீல்ட்ல இருக்கணும்னு தான் நான் ஆர்கிடெக்ட் எடுத்தேன். அது பாதிலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் சதாசிவம் சாரோட ஹெல்ப்பால திரும்பவும் கண்டினியூ ஆச்சு. இப்போ இந்த நிலைமையில இருக்கேன் என்றவளை பெருமை பொங்கும் விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தார் அவர். ஆனா இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் தான்ப்பா. கண்கள் சிமிட்டி அவள் சொல்லவும் அவள் தலையை தடவி கொடுத்தவர், என்ன அங்க கூட்டிட்டு போறியா மகா என கேட்க, எங்கப்பா என்றாள் அவள். அதான் நீ காலேஜ் கட்டிட்டு இருக்கல, அங்கதான் என்னமோ எனக்கு பார்க்கணும்னு தோணுது என்றதும், கண்டிப்பாப்பா, நாளைக்கே போகலாம். மனம் எங்கும் மகிழ்ச்சியோடு கூறினாள். மகா இதுவரையில் எத்தனையோ ப்ராஜெக்ட் செய்து இருக்கிறாள். ஒரு முறை கூட நான் அதை பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டதே இல்லை. இன்றைக்கு அவர் கேட்கவும் மனம் துள்ளி குடித்தது. மகாவிற்கு இருந்த சோர்வு எல்லாம் இடம் தெரியாமல் போயிருக்க உதட்டில் பூத்த சிரிப்புடன் அமர்ந்திருந்தாள். டீயை கொண்டு வந்த செல்வி தன் மகளின் முகத்தில் இருக்கும் புத்துணர்ச்சியை கண்டு, என்ன அப்பாவும் பொண்ணும் ஏதோ பேசிட்டே இருக்கீங்க என கேட்க, அம்மா அப்பா என் கூட வரணுமா? நான் கட்டிட்டு இருக்கேன்ல, அந்த காலேஜ் பார்க்க வரேன்னு சொன்னாரு. நாங்க நாளைக்கு போக போறோம், நீயும் வரியா? மகிழ்ச்சி சிறிதும் குறையாமல் அவள் கேட்க தன் கணவரை திரும்பி பார்த்த செல்வி வருவதாக தலையை ஆட்டினார். மகாவிற்கு கால் வரவும் போனை பார்த்தவள் ஹர்ஷாவின் எண்ணை கண்டு போனோடு வெளியே வந்தவள் அட்டென்ட் செய்தாள். ஹலோ என அவள் தொடங்கவும், மஹன்யா உங்களால இங்க வர முடியுமா என்று அவன் கேட்டு இருக்க, நெற்றியை தடவி கொண்டே நேரத்தை பார்த்தவள் மணி 10 ஆவதை கண்டு ஏன் என கேட்க, உங்களோட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நான் பாட்டுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம மொத்தமா அதை சேஞ்ச் பண்ணிட முடியாது. உங்ககிட்ட ரெஃபர் பண்ணிட்டு தான் மாத்த முடியும். அதான் வர சொன்னேன் என்றவனை எண்ணி ஆச்சரியம் அடைந்தாள் மகா. இதுவரையில் ஏகப்பட்ட கட்டுமானங்களுக்கு வடிவமைப்பு வரைந்து கொடுத்து இருக்கிறாள். அதை கட்டும் கம்பெனிக்காரர்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள். அது குறித்து ஒரு முறை கூட மகாவிடம் கேட்டது இல்லை. இவளாக அதை கவனித்து கேட்டாலும் சரியாக பதில் அளிக்காமல் மழுப்பி விடுவர். ஆனால் முதல் முறையாக ஹர்ஷா இப்படி கேட்கவும் வியந்துதான் போனாள் மகா. மஹன்யா, ஆர் யூ தேர் என ஹர்ஷா கேட்கவும், ஹான் இருக்கேன், நேர்ல வரது கொஞ்சம் டவுட். ஆபீஸ்ல இருக்கீங்களா? அவள் தொடங்கியதை அவன் முடிக்க, இல்ல நான் வீட்டுல இருக்கேன்,
என்னமோ இன்னைக்கு எங்கேயும் போக தோணல, ரெஸ்ட்ல இருக்கேன் அப்படின்றதும், ஐம் வெரி சாரி மஹன்யா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்றான் மெய்யான வருத்தத்துடன். இல்ல மிஸ்டர் ஹர்ஷா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் இங்க இருந்தே பாக்குறேன். ஹான் ஓகே, உங்ககிட்ட பிளானோட காப்பி இருக்கா, இல்ல நான் போட்டோ எடுத்து அனுப்பட்டுமா? எனக்கு எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும் ஹர்ஷா, நீ சொல்லு, எனக்கு தெரியும் என்றதும் அவள் அறிவை எண்ணி அவன் புருவங்கள் உயர்ந்தது. ஓகே, நீங்க கேன்டீன்ல தூண் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்க, ஆனா அதை பண்ண முடியாது. ஏன், என்னாச்சு? இந்த லேண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல மஹன்யா, அதுவும் கேன்டீன் கட்டுற இடம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தூண் வச்சா ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா தூண் இருந்தாதானே கொஞ்சம் லுக்கா இருக்கும். லுக் முக்கியம் இல்ல மஹன்யா, நமக்கு எல்லாரோட பாதுகாப்பு தான் முக்கியம். அதனால அந்த தூண் வேண்டாம்னு முடிவு எடுத்து இருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க என்றதும் சிறிது நேரம் யோசித்தவள், ஓகே ஹர்ஷா, அப்போ அது வேண்டாம், விட்டுருங்க, மத்தத நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் என்றாள். அவள் பதில் அளிக்கவும் லேசாக புன்னகைத்தவன், ஓகே மஹன்யா, see you என கூறி வைத்துவிட போன காதில் இருந்து எடுத்தவள் சிறிது நேரம் கழித்து உள்ளே சென்றாள். மருத்துவமனை கதவை யாரோ தட்டவும் எஸ் என்று நிரவ் சொல்ல உள்ளே நுழைந்தான் சாஹில். வா மச்சான், என்ன உன் மனசு உன்னைய இங்க இழுத்துட்டு வந்துருச்சா? இல்ல மிஸ்டர் நிரவ், உங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் என்றவனை புரியாமல் தலை தூக்கி பார்த்தான். நிரவ், வாட், அரெஸ்ட் பண்ணணுமா? என்ன ஏன் நீ அரெஸ்ட் பண்ற? புருவம் இடுங்க நிரவ் கேட்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மிஸ்டர் நிரவ் என்றான் கடுமையாக. கம்ப்ளைண்டா யார் கொடுத்தா? ஹான், உன் ஆளு ஸ்ருதி தான். காதோல் தொல்லை நீ கொடுக்கறதா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. கிளம்பு, ஸ்டேஷன் போலாம். சேரில் அமர்ந்து சாஹில் சொல்ல, சரியா மச்சான், வா போலாம். எனக்கும் இந்த ஹாஸ்பிடல்லையே பார்த்து பார்த்து போர் அடிக்குது, அங்க போனாலாவது கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் என்றவனை கேவலமாக பார்த்து வைத்தான் சாஹில். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னையா உனக்கு கலகல? அந்த புள்ள எனக்கு போன் பண்ணி உன்னை 4 தட்டு தட்டி விட சொல்லுச்சு. அப்படி என்னால முடியலனா இந்த கூலிக்காக கூட இருக்கிறவனை கூட கூச்சப்படாம கொன்றுவாங்கள, அவங்க கிட்ட போயிடுவேன்னு சொல்லுச்சு. நான் தானே இல்லம்மா, நானே அவனை தட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் இப்படி? ஏன் என் மச்சானா இருந்துட்டு ஏன் மானத்தை வாங்குற? அப்படி என்னையா பண்ணி வச்ச? அந்த புள்ள இவ்ளோ பொங்கி போய் எனக்கு போன் பண்றது. கடுப்பில் பேசிக் கொண்டிருந்தவனை கண்டு கொள்ளாமல் ரூமையே அளந்து கொண்டிருந்தவன் கடைசியாக அவன் கூறியதை கேட்டு, என்னது நீயும் பார்க்கலையா என கத்தி இருக்க. என்ன நீயும் பார்க்கலையா? எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்னடா பண்ண? பதறி போய் அவன் ஒரு புறம் கத்த. வா மாப்பிள்ள, நான் உனக்கு நேர்ல காட்டுறேன் என்றபடி அவன் எழவும் இன்னும் பதறிய சாஹில், யோஃப் என்னத்தையா காட்ட போற? எனக்கு வேணாம் என்று கத்த. நம் நிரவ் கேட்கவே இல்லை. அவன் செய்து வைத்திருக்கும் காரியம் மிகவும் மாசான காரியம் என்று யாரோ அவன் காதோரம் உறக்க கூறியிருப்பர் போல. சாஹிலை இழுத்து கொண்டு ஓடியவன் பேனர் முன்பு நின்று பார்க்கும்படி கண்ணை காட்ட அதை பார்த்தவன் தன் கண்ணை எடுத்து இருந்தான் வெறியாகி. சாஹில் துப்பாக்கியை தூக்கவும் 2 கையையும் தூக்கியிருந்த நிரவ், என்னையா ஏன் டென்ஷன் ஆகுற என பீதியில் கேட்க, என்னடா இது, என்ன எழவடா இது? எழவா? காதல் மச்சான், ட்ரூ லவ். மவனே, இன்னொரு வார்த்தை பேசின ட்ரிகர் அழுத்திருவேன். பல்லை கடித்து கொண்டு அவன் சொல்லவும் அவனை பாவமாக பார்த்து வைத்தான் நிரவ். என்ன மச்சான், என்னோட காதலை நான் எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீ என்னன்னா டென்ஷன் ஆகுற? எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கியா? எங்கடா? மீண்டும் பேனரை பார்த்து அவன் கேட்கவும் தானே எழுதிய அந்த மட்டமான கவிதையை நவரசத்துடன் படித்து காட்டினான் நிரவ். அதில் இன்னும் டென்ஷன் ஆகிய சாஹில், அயோவோ நிறுத்துயா யோவ் என்று கத்த முறைத்து வைத்தான் நிரவ். அவன் கத்தவும், இந்த கருமத்தை எல்லாம் பார்க்கதான் நான் இங்க வந்தேனா? நான் கிளம்புறேன். தலையில் அடித்து கொண்டு சாஹில் கிளம்ப ஷாலினி அவனை நோக்கி வந்தாள். சாஹில் நிற்கவும், என்ன மச்சான் நின்னுட்ட, உண்மைய சொல்லு, உனக்கு இது பிடிச்சி இருக்குதானே? மொத்த பல்லையும் காட்டி கொண்டு நிரவ் கேட்கவும் அவனை ஐயென பார்த்தவன், ஷாலினி வராங்க, அதான் நின்னேன் என்றிட சப்பென்று ஆனது அவனுக்கு. ஆபீசர் ஹாய் கை காட்டி அவள் சொல்லவும் ஹாய்ங்க என்றான் அவனும். என்னங்க நீங்க ரொம்ப வெட்டியோ? ஸ்ருதி எல்லாம் போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வந்து நிக்கிறீங்க நக்கலாக கேட்டாள் ஷாலினி. நேற்று சாஹில் தனக்கு உதவிய கதையை அவளிடம் ஷாலினி கூறவும் அவனின் எண்ணை அவளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஸ்ருதி உடனே அவனுக்கு அழைத்து நிரவை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து இருந்தாள். ஸ்ருதி என் தங்கச்சி, அவளுக்கு ஒண்ணுனா நான் வரமாட்டேனா?
அப்போ எனக்காக எல்லாம் வரமாட்டீங்களோ? நேத்து வந்தனே, அதுலயே தெரியலையா என்று பேசி கொண்டிருந்தவர்களை மாறி மாறி நிற பார்த்து கொண்டிருக்க, எங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை பத்தி சொன்னேன். அவங்க உங்களை ஒரு நாள் லஞ்சுக்கு வர சொன்னாங்க. அட ஷாலினி, ஒரு நாள் என்ன ஒரு நாள், இன்னைக்கே வரேன் மச்சான் நானு என நிறவ் வரவும் தாஷி போ என்று அலட்சியப்படுத்தியவன், நீங்க லான்ஸ்க்கு சொல்லிடுங்க ஷாலினி, எனக்கும் பெருசா வேலையெல்லாம் இல்ல, இன்னைக்கே போவோம். ஓகே சார், நான் சொல்லிடுறேன். அப்படியே நிரவ் சார் கிட்ட இருந்து எனக்கு லீவ் வாங்கி கொடுத்துருங்க, நம்ம 2 பேரும் ஒன்னாவே போயிடலாம் என்றதும் சாஹிலின் பார்வை நிரவை நோக்கி திரும்ப. அவனோ, இந்த பேனர் நல்லா இருக்குன்னு சொல்லு, மாசா இருக்குன்னு சொல்லு, கெத்தா இருக்குன்னு சொல்லு, அவளுக்கு லீவு இருக்குன்னு இந்த நிரவ் சொல்லுவான். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அவன் கூறவும் தலையில் அடித்து கொண்டான் சாஹில். நீ லீவே தர வேண்டாம் போ, நான் அவங்கள கூட்டிட்டு போய்ப்பேன். மச்சான் என்னையா யோஃப் போயா, மனுஷனை சாவடிக்கிறான். ஷாலினி, நீங்க உங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க, நாம போலாம் என்றதும் ஓகே என்றவள் அவள் தாயிற்கு அழைத்து சமைத்து வைக்குமாறு கூறிவிட்டு, சார் சொல்லிட்டேன், நாம ஒரு 2 மணிக்கு மேல கிளம்பலாம், இப்ப எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் பாக்குறேன் என்றவள் கிளம்பிவிட நிரவ் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நின்றிருந்தான். வாங்க நிரவ் மச்சான், நாமளும் உள்ள போலாம். என்ன மச்சான் நிக்குரா, வா போலாம். அவன் நகராமல் நிற்பதை கண்டு அவன் கேட்க, நிஜமாவே இது நல்லா இல்லையா என கேட்டான் சிறு பிள்ளை போல். அதுல பல் தெரிய சிரித்தவன், ஒவ்வொருத்தரோட காதல் ஒவ்வொரு மாதிரி மச்சான், ஒவ்வொருத்தங்க அதை ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. நீ எக்ஸ்பிரஸ் பண்ண விதமும் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நல்லா இல்லைன்னு நீ அதை சீரியஸா எடுத்துக்காத. நான் இவ்வளவுதான் விரும்புறேன்னு ஊருகாரங்களுக்கு சொல்றதே பெரிய விஷயம்தான். நீ பேனர் அடிச்சு அழகா சொல்லியிருக்க, சூப்பர் மச்சான். ஸ்ருதிக்கு கூட உன் மேல கோபம் எல்லாம் இருக்காது, அவளும் இதை ரசிச்சுட்டு தான் இருப்பா. வா வா போவோம். அவன் தோளில் கை போட்டு சாஹில் உள்ளே அழைத்து செல்ல, ஆனாலும் ஷாலினி வீட்டுக்கு சோறு தின்ன என்ன நீ கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டல். குற்றச்சாட்டாக கேட்டவனை கண்டு வாய்விட்டு சிரித்தவன், கூட்டிட்டு போக மாட்டேன் போயா யோவ் என வீம்பு செய்ய மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டான் நிரவ். தன் தாயையும் தந்தையையும் காலேஜ் கட்டும் இடத்திற்கு அழைத்து செல்வதாக கூறிய மகா டிரைவரின் உதவியுடன் அவரை வண்டியில் அமர வைத்தாள். தானும் வருவதாக கூறிய டிரைவரிடம் வேண்டாம் என்றவள் தானே ஓட்டி செல்வதாக கூறிவிட அவரும் சரி என்று விட்டார். அப்பா, ஆல் ஓகே தான், எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இல்லையே? இல்லடாமா போலாம் என்று அவர் சொல்லவும் செல்வியிடமும் கேட்டவள் வண்டியை எடுக்க பெற்றவர்களுக்கு பெருமை தாழவில்லை. இதுவே முதல் முறை மகாகாரை ஓட்டி இருவரும் அமர்ந்து செல்வது. எப்பொழுதாவது கோவில் செல்வார்கள், அப்பொழுது எல்லாம் டிரைவரை உடன் அழைத்துக் கொள்வாள் மகன்யா. ஆகையால் அவள் ஓட்டும் அவசியம் இருக்காது. இன்று ஏனோ அவளுக்கு டிரைவரின் உதவி வேண்டாம் என்று தோன்றியது. அதான் அங்கே ஹர்ஷா இருப்பானே, பிறகு எதற்கு இவர் என்ற நினைப்பில் தான் அவரை அழைத்துக் கொள்ளவில்லை மகன்யா. சைட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கியவள் ஹர்ஷா என்று உரிமையுடன் அழைக்க, ஏதோ வேலையாக இருந்தவன் மகா கூப்பிடவும் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தான். அவன் பார்க்கவும் வாவென அவள் கை அசைக்க, ஓட்டமும் நடையுமாக அவளிடம் வந்தவன், என்ன மகன்யா என்று கேட்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன், யூ நோ அபவுட் ஹிம்ல, அவரால நிக்க முடியாது, சோ கொஞ்சம் அவரை கார்ல இருந்து இறக்கி வீல் சேர்ல உட்கார வைக்கிறியா? கண்கள் சுருக்கி அவள் கேட்கவும் சின்ன சிரிப்புடன் தலையை ஆட்டியவன் மனம் எங்கும் பூரிப்புடன் அவள் தந்தையை நோக்கி சென்றான். மகாவே முதல் முறையாக அவனை அழைத்து இதை செய் என்று கூறியது அவனுக்கு அவ்வளவு பரவசமாக இருந்தது. கார் கதவை திறந்தவன் வணக்கம் அங்கிள் என்றிட, யாரென திரும்பி பார்த்தவர் அவனை கண்டு லேசாக புன்னகைத்தார். நான் ஹர்ஷா என்றதும் அந்த புன்னகை அப்படியே மறைந்துவிட ஹர்ஷாவின் முகமும் சற்று வாடி போனது. அதை கவனித்தவர் எப்படிப்பா இருக்க என கேட்க மேலும் கீழும் தலையை ஆட்டி நன்றாக இருப்பதாக கூறியவன் அவரை தூக்கி வீல் சேரில் அமர வைக்க தேங்க்ஸ் என்றார் அவர். இட்ஸ் ஓகே அங்கிள் என்றவன் மகாவை பார்க்க, தேங்க் யூ ஹர்ஷா என்றாள் அவளும். அதற்கு வெறும் தலையாட்டலை பதிலாக கொடுத்தவன் அங்கிருந்து நகர்ந்து விட, மகா இவருதான் அவரு என கேட்டாரு அனந்தகிருஷ்ணன். ஆமாப்பா இவன் தான். சரி வாங்க, நான் சுத்தி காட்டுறேன், வாம்மா. எங்கடா யாரையும் காணோம்? லஞ்ச் டைம்லப்பா, சோ சாப்பிட போய் இருப்பாங்க. இங்க மொத்தம் 3 பிளாக் கட்டிட்டு இருக்கோம்ப்பா. அதோ அங்க மெடிக்கல், அப்புறம் அங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்புறம் அங்க இன்ஜினியரிங் என்று ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டே அவள் சுற்றி காட்ட, செல்வி ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே வர அனந்தகிருஷ்ணனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து சென்றது. இதயத்தின் கனம் ஏனோ கூடுவது போல் இருக்கவும் தலையை குனிந்து கொண்டவர் மீண்டும் நிமிர்ந்து பார்க்க,
அவர் 3வது தளத்தில் இருந்து கீழே விழுந்தது ஒரு நொடி கண்முன்னே வந்து சென்றது. அந்த நாள்தானே தன் வாழ்வையும் தன் குடும்பத்தின் நிலையையும் மொத்தமாக திருப்பி போட்டது என எண்ணியவருக்கு இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமன் செய்ய முயன்றார் அவர். அவரின் நிலையை கவனிக்காமல் மகா ஒரு பக்கம் அனைத்தையும் கூறிக்கொண்டிருக்க செல்வி மறுபக்கம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். தன்னை எவ்வளவோ ஆசுவாசப்படுத்த முயன்றும் அவரால் முடியாமல் போய்விட அவரின் நெஞ்சுக்குழி வேகமாக ஏறி இறங்கியது. வீல் சேரை நிறுத்தியவர் நெஞ்சை பிடித்து கொண்டு வலியில் துடிக்க மகாவும் செல்வியும் அதை கவனிக்காமல் முன்னே நடந்து கொண்டிருந்தனர். கையை நீட்டி அவர்களை அழைக்க முயன்றவர் அப்படியே தவறி கீழே விழுந்துவிட அந்த சத்தத்தில் திரும்பியவர்கள் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்து கிடந்தவரை கண்டு அதிர்ந்து போயினர். அப்பா என்று கத்திய மகா வேகமாக அவரிடம் ஓட செல்வி நின்ற இடத்தில் இருந்து நகராமல் அதிர்ச்சியில் அழுகத் தொடங்க, அப்பா அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்பா அப்பா என கதறியவள் அவர் நெஞ்சில் கை வைத்து இருப்பதை கண்டு ஓரளவுக்கு புரிந்து கொண்டவள், ஹர்ஷா ஹர்ஷா என்னாச்சு மஹி என்னாச்சு என அவனும் கத்த, தெரியல என்னன்னு பாரு. அழுகையோட அவள் சொல்லவும் அவரின் கையில் நாடியை பிடித்து பார்த்து அதன் பின் கழுத்தில் லேசாக கையை வைத்து அழுத்தி பார்த்து தெரிந்து கொண்டவன், மஹி இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கு என்று சொல்ல உச்சக்கட்டத்தில் அதிர்ந்து போனவள் அப்பா அப்பா என முனக துரிதமாக செயல்பட்டு அவரை தூக்கி கொண்டு ஓடினான். ஹர்ஷா காரை நோக்கி. ஹர்ஷா அவரை தூக்கி கொண்டு ஓடவும் அவன் பின்னே சென்ற மஹன்யா தன் தாயை திரும்பி பார்த்து அவரிடம் செல்ல அதற்குள் ஹர்ஷா கிளம்பி இருந்தான். அம்மா அம்மா வாம்மா ஹாஸ்பிடல் போலாம் என கூறி அவரை இழுத்து கொண்டு சென்ற மெஹன்யா காரில் அமர வைத்துவிட்டு வேகமாக வண்டியை எடுத்தாள். ஹர்ஷாவின் வண்டியை பின்தொடர்ந்தவள் அவன் ஒரு தனியார் மருத்துவமனையில் நிறுத்திவிட்டு தன் தந்தையை தூக்கி கொண்டு ஓடுவதை கண்டு அவளும் வண்டியை நிறுத்திவிட்டு தன் தாயை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். இதே போல் அன்றும் தன் தந்தையின் உடல்நிலை மோசமானதும் பணத்திற்காக நாயை போல் அவள் அலைந்ததும் அவளுக்கு நினைவிற்கு வர மனமெங்கும் பாரத்தோடு அவள் நின்று இருக்க ஹர்ஷாவும் மூச்சு வாங்கியபடி நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு நின்றான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் என்று கண்டுகொண்ட நர்ஸ் ஒருவர் வேகமாக வெளியே வந்து, சார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கு என சொல்ல, ஏங்க அதை கண்டுபிடிச்சுதான் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரமா டாக்டர் வர சொல்லுங்க, இல்லனா அவர் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடும் என்கவும் தயங்கியபடி அந்த தாதி நிற்க, என்ன என்று கத்தினான். ஹர்ஷா, சார் டாக்டர்ஸ் எல்லாரும் லஞ்சுக்கு வெளியே போய் இருக்காங்க, அவங்க வர லேட் ஆகும் என்கவும் டென்ஷன் ஆகி போனான். ஹர்ஷாம் செல்வியோ இதை கேட்டு இன்னும் அழத் தொடங்க மகாவோ பதறி போய், என்ன சிஸ்டர் சொல்றீங்க என கேட்க அவரோ, இன்னைக்கு டீன் பொண்ணுக்கு பர்த்டே, சோ அவரு ஸ்டார் ஹோட்டல்ல எல்லா டாக்டர்ஸ்க்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதுக்கு தான் போய் இருக்காங்க. என்ன இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க சிஸ்டர் ப்ளீஸ், ஏதாவது பண்ணுங்க, வேற ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர்ஸ் வர சொல்லி கால் பண்ணுங்க ப்ளீஸ் சிஸ்டர், எங்க அப்பா அங்க வழியில துடிச்சிட்டே இருக்காரு, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். மஹன்யா கை கூப்பி கண்ணீருடன் கெஞ்சி கொண்டிருக்க ஹர்ஷாவோ நெஞ்சம் கணக்க அவளை பார்த்தான். மேம் எனக்கு யாரையும் தெரியாது மேம், அவரு நிலைமை மோசமாகிறதுக்குள்ள வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு, இன்னும் நீங்க லேட் பண்ணா அது அவர் உயிருக்கே ஆபத்து, வேற ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அவரும் ஒரு புறம் கெஞ்ச மகாவோ செய்வதறியாது நின்றாள். சிஸ்டர் இங்க இருந்து பக்கத்துல எந்த ஹாஸ்பிடலும் இல்ல, போய் சேரவே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகிடும், அதுக்குள்ள எங்க அப்பாக்கு ஏதாவது ஆகிட்டா ப்ளீஸ் சிஸ்டர் நீங்களே ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. கண்ணீருடன் அவள் கேட்கவும் கையை பிசைந்து கொண்டு அவர் நிற்க மகாவிற்கோ பயமாக இருந்தது. தன் தந்தைக்கு இப்படி ஆக நான் தான் காரணம் என தன்னையே சாடி கொண்டவள் அழுது கொண்டிருக்கும் தாயை பார்த்துவிட்டு, சிஸ்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சிஸ்டர் என கெஞ்ச, மேம் எனக்கு எந்த டாக்டரும் தெரியாது மேம், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வர சொல்லுங்க என்கவும் அவளுக்கு நிரவின் நினைவு வர அவன் எண்ணுக்கு அழைக்கலாம் என்று யோசிக்கும் போதுதான் புத்திக்கு உரைத்தது அவன் எண் தன்னிடம் இல்லை என்று. அதில் தலையில் கை வைத்தவள் ஸ்ருதி என கூறிக்கொண்டே ஸ்ருதியின் எண்ணிற்கு அழைக்க அவளோ எடுக்கவே இல்லை. எடு ஸ்ருதி என கத்தியவள் கைகள் நடுங்க மீண்டும் முயற்சிக்க எந்த பதிலும் இல்லை. கால்கள் எல்லாம் தொய்ந்து போய் மயக்கமே வருவது போல் அவளுக்கு இருக்க என்ன செய்வதென்று புரியாமல் தவித்துதான் போனாள் பெண்ணவள். இவ்வளவு நேரம் அமைதியாக மகாவையே பார்த்தபடி நின்றிருந்த ஹர்ஷா நர்ஸ் புறம் திரும்பி, நானே ட்ரீட்மெண்ட் பார்க்கிறேன் வாங்க என்றிட மகாவோ அவனை திரும்பி பார்த்தாள்.
அவன் இங்கு இருப்பதே அவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது. நீங்க எப்படி? புருவம் சுருக்கி நர்ஸ் கேட்கவும், ஐ எம் அ டாக்டர், ஹார்ட் சர்ஜன் என்றவன் மகாவை நோக்கி திரும்ப அவளோ கண்ணீருடன் இவனை பார்த்து கொண்டிருந்தாள். மஹி, டோன்ட் worry, நான் பாத்துக்கிறேன், அழாத ப்ளீஸ். மிருதுவாக அவன் சொல்லவும், ஹர்ஷா 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 ப்ளீஸ் சேவ் ஹிம், ஹர்ஷா ப்ளீஸ் என அவள் இன்னும் அழுக. மஹி, நீ பயப்படாத மஹி, நான் அவரை காப்பாத்திடுவேன், என் மேல நம்பிக்கை இருக்குல் என்றதும் மகா மெதுவாக தலையை ஆட்ட அவள் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் ஹர்ஷா. அவனுக்கு பின்னே நர்சும் மூச்சை இழுத்து விட்டு சென்றார். அம்மா அழாதம்மா, ஹர்ஷா அப்பாக்கு ஒன்னும் ஆக விட மாட்டான். செல்வியை அமர வைத்தவள் நெஞ்சம் பதை பதைக்க நின்று இருந்தாள். திக்கு தெரியாத காட்டில் அலைந்து கொண்டிருந்தவளுக்கு கை கொடுத்து தன்னுடன் சேர்த்து கொண்டது போல் உணர்ந்தாள். ஹர்ஷாவின் இருப்பை எண்ணி மனதிற்குள்ளே அவனுக்கு 1000 முறை நன்றியை அவள் கூறிக்கொண்டிருக்க, செல்வியோ இறைவனிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார். அரை மணி நேரம் யுகமாய் கழிய ஒரு நொடி கூட அமராமல் கண்ணாடி வழியாக எட்டி பார்த்து கொண்டே இருந்தாள். மஹன்யா உள்ளே ஹர்ஷா மருத்துவ உடையில் அவளின் தந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருக்க, கடவுளே எங்க அப்பாவை காப்பாத்தி கொடுத்துரு என முணுமுணுத்தவள் கை கூப்பி இறைவனை வேண்டிக் கொண்டாள். இன்னும் அரை மணி நேரம் ஓடி இருக்கவும் வெளியே வந்த நர்ஸ், மேம் உங்க அப்பா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு, இப்போ அவரு நல்லா இருக்காரு என்றதும் வாய் மீது கை வைத்து மகா கண்ணீர் விட, செல்வியோ கடவுளுக்கு கை கூப்பி நன்றி கூறினான். இதுக்கு மேல நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க, நல்ல வேலையா அவரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, இல்லனா உங்க அப்பா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும். அவர் எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போனதாலதான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. மேபி அவருக்கு பழைய விஷயங்கள் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம், அதனாலயா கூட இருக்கும். கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல். அந்த சார் இங்க இருந்ததுக்கு அவரு சரியான டைமுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாரு, இல்லனா ரொம்ப கஷ்டம். இனிமே இந்த மாதிரி ஆகாம பாத்துக்கோங்க. இதான் அவரோட முதல் அட்டாக். சோ 2வது முறை வர மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடாதீங்க. ஈவினிங் வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு முறை அவர் செக் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்றதா வேண்டாமான்னு நாங்க சொல்றோம். இப்போவே பார்க்காதீங்க, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. மகாவை பேசவே விடாமல் அனைத்து பதிலையும் அவளுக்கு கொடுத்தவர் சென்று விட, செல்வி கை கூப்பி கடவுளுக்கு நன்றி உரைக்க, மகாவோ உள்ளே இருந்த ஹர்ஷாவை திரும்பி பார்த்தாள். அவன் இல்லை என்றால் இது சாத்தியமில்லை என்று மனம் எடுத்துரைக்க, அதை ஏற்றுக்கொண்டவள் அங்கிருந்த சேரில் அமர்ந்து முகத்தை கையால் மூடி பெருமூச்சை விட்டாள். அவள் நிலையை கண்ட செல்வி ஆதரவாக அவள் தலையை கோதி கொடுக்க, முகத்தில் இருந்த கையை எடுத்து அவரை பார்த்தாள். மஹன்யா, அந்த தம்பி இல்லனா என்ன ஆகியிருக்கும் மகா, நினைச்சாலே உடம்பு எல்லாம் நடுங்குது. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், நீ அப்பா கூட இரு சரியா என்றதும் மகா சரி என தலையை ஆட்ட தளர்ந்த நடையுடன் வெளியேறினார் அவர். அவர் சென்றதும் மீண்டும் முகத்தை மூடிக்கொண்டவள் மனதை ஆசுவாசப்படுத்த முயல மருத்துவ உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்த ஹர்ஷா மகாவின் நிலையை கண்டு வருத்தமடைந்தான். மெதுவாக அவளிடம் சென்று அவள் காலுக்கு கீழ் மண்டியிட்டவன், மஹிமா ஒண்ணுமில்லடி, எல்லாம் சரியாகிடுச்சு என மென்மையாக சொல்லவும் அவனை பாய்ந்து அவள் அணைத்து இருக்க எதிர்பாராம். அவள் அணைப்பில் அப்படியே தரையில் விழுந்தான் ஹர்ஷா. அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அவள் கதறி அழவும் மகா எவ்வளவு பயந்து இருக்கிறாள் என்று உணர்ந்து கொண்டவன் அவள் தோளை ஆதரவாக தட்டி கொடுக்க, தேங்க்ஸ் ஹர்ஷா, தேங்க்ஸ், தேங்க் யூ சோ மச், தேங்க்ஸ் என்று நன்றியை மட்டுமே அவள் சொல்லிக் கொண்டிருக்க, மிருதுவாக புன்னகைத்தவன் வலது புறமும் இடது புறமும் பார்த்துவிட்டு, மஹி எழுறியா என கேட்க மெதுவாக தலையை ஆட்டிவிட்டு அவனிடமிருந்து விலகி எழுந்தாள் மஹன்யா. பயந்துட்டியா மென்மையாக அவன் கேட்கவும், ஈரம் படிந்த விழிகளோடு அவனை பார்த்தவள் என தலையை ஆட்ட, நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற மஹி? இல்ல ஹர்ஷா, நீ சேவ் பண்ணிடுவனு தெரியும், இருந்தாலும் என் மனசு ரொம்ப பதட்டமாவே இருந்துச்சு. சொல்லவே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வெளியேற அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் அமைதியாக இருந்தான் ஹர்ஷா. நீ அவரை காப்பாத்திருவனு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஹர்ஷா, நீ இல்லனா, நீ மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேன்? எங்க அப்பாவை நான் எப்படி சேவ் பண்ணிருப்பேன்? தேங்க்ஸ் ஹர்ஷா, தேங்க்ஸ் அல்லாட் என்றவள் மீண்டும் ஒரு முறை அவனை அணைக்க மனம் அவ்வளவு மகிழ்ந்து போனது அவனுக்கு. தன்னிடம் அவள் ஆறுதலை உணர்கிறாள் என்ற எண்ணமே அவனுக்கு பூரிப்பை வழங்க அவளை தோளோடு அணைத்து கொண்டவன், ஒண்ணுமில்ல மஹிமா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்று உருக்கமான குரலில் சொல்லவும் மேலும் கீழும் தலையை ஆட்டியவள், தேங்க்ஸ் ஹர்ஷா என்றிட,
ஓகே ஓகே போதும், எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவ என்றான். அவள் முதுகு நீவி விட்டு அவனை விட்டு விலகியவள் மீண்டும் நன்றி சொல்ல, ஓகே மஹி போதும் என்றான். மீண்டும் அவருக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது? எதையோ பார்த்து பயந்து போய் தான் வந்ததா நர்ஸ் சொன்னாங்க. என்னாச்சு ஹர்ஷா? பதற்றம் விலகாமல் அவள் கேட்க, அவர் இந்த மாதிரி பில்டிங் கட்டிட்டு இருக்கும் போதுதான 3வது மாடியில இருந்து விழுந்துட்டாரு. திரும்பவும் அதையே பார்க்கும்போது கண்ணு முன்னாடி அவர் விழுந்ததும் அதனால உங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆனதும் ஞாபகம் வந்திருக்கும். அதனாலதான்னு நினைக்கிறேன். இனிமே அவர் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வராத மஹி. அவருக்கு பெயின் வந்துட்டு 20 நிமிஷங்கள் கழிச்சுதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட் டைம்னா கொஞ்சம் சீரியஸ் ஆனாலும் ஆகிடும். அதான் சொல்றேன் என்கவும் மகா சார் என தலையை ஆட்ட. ஆண்டி எங்க என்றான் சுற்றும் முற்றும் பார்த்து. அவங்க கோவிலுக்கு போய் இருக்கிறாங்க, வந்துருவாங்க என்றவள் சேரில் அமர்ந்து கொள்ள ஹர்ஷாவும் அவளுக்கு சற்று இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டான். இந்த தருணம் அவளுக்கு அவன் மேல் இருந்த மொத்த கோபமும் வெறுப்பும் விலகி போயிருக்க அவனை முழுதாக ஒரு மனிதாக பார்த்தாள் மஹன்யா. கண்களை மூடிக்கொண்டு சுவற்றில் தலை சாய்த்து இருந்தவனை நோக்கி திரும்பியவள் தன் தந்தைக்காக அவன் செய்த உதவியை எண்ணி லேசாக இதழ் விரித்தாள். இவன் இல்லை என்றால் என் தந்தையின் நிலை என்னவாகி இருக்கும் என்று யோசித்தவளின் மனம் நடுங்கி போக மனதிற்குள்ளே அவனுக்கு நன்றியை கூறியவள் அவன் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை பார்த்துவிட்டு தன் கையில் இருந்ததை பார்த்தாள். மதியமாகிவிடவும் நம் சாஹிலும் ஷாலினியை அழைத்துக் கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான். என்னவோ ஷாலினியிடமிருந்து அவனால் தள்ளி இருக்க முடியவில்லை. அவளுடன் இருக்கும் பொழுது மனம் சற்று லேசாக உணர அவன் அதை விரும்ப தொடங்கினான். சாராவிற்கு அடுத்து எந்த பெண்ணிடமும் மனம் திரும்பவில்லை. ஆனால் ஷாலினியிடம் மட்டும் ஏதோ ஒரு பந்தத்தை அவன் மனம் உணர அவளை திரும்பி புன்னகையுடன் பார்த்தான். வீடு வரவும் இறங்கியவள் சாஹில் மறுபுறம் இறங்கி வரும் வரை நின்றவள். அவன் வந்ததும் கேட்டை திறக்க ஜீப் சத்தம் கேட்டு வெளியே வந்தனர். ஷாலினியின் தாய் மற்றும் தந்தை. ஹாய் மிஸ்டர் ஷாஹில், ஐ எம் அப்துல்லா அண்ட் இவங்க என் லைஃப் தேவி என்றதும் ஓ முஸ்லீம் என அவன் குதூகலிக்க எஸ் என்றார் அவர். இந்த விஷயத்தை மிஸ் ஷாலினி என்கிட்ட சொல்லவே இல்லையே. குற்றச்சாட்டாக அவன் சொல்லவும் லேசாக முறைத்தவள். எங்க அப்பா முஸ்லீம், எங்க அம்மா இந்து, மதம் மாறி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாமா சொல்லிட்டு இருக்க முடியும்? குத்தலாக அவள் கேட்க, சொல்லிருக்கணும் டாக்டர் மேடம். சரி, ஏன் வெளியவே நின்னுட்டு வாங்க, உள்ள போவோம். அங்கிள், உங்க பொண்ணு வெஜ்னு எனக்கு வெஜ் எதுவும் குக் பண்ணிடலையே, நான்வெஜ் தானே சமைச்சிருக்கீங்க என்றதும் வாய் விட்டு சிரித்தவர், அவன் மட்டும் தான் வெஜ், நாங்க நான்வெஜ் தான் சார். சோ உங்களுக்கு நான்வெஜ் தான். டோன்ட் worry. என்ன அங்கிள் நீங்க, நான் எவ்வளோ உரிமையா உங்களை அங்கிள்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன என்னைய சார்னு சொல்லி வெளியாளா பாக்குறீங்க. முகத்தை சுருக்கி கடுப்பாக அவன் கேட்க, டிஎஸ்பி சார் நீங்க, நான் எப்படி உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியும்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க தங்கச்சி பையன்னு நினைச்சுக்கோங்க என்றதும் மூவரின் முகமும் மாறிவிட என்னாச்சு என்றான் சாஹில். அதை கவனித்து